பிரியமான பிள்ளைகளே, எனக்கு அறிமுகம் தேவையில்லை, ஆனால் முகம் தேவை இல்லையா? ஆமாம். ஆக அந்த முகத்தை இறைவன் தந்தார். திரும்பவும் அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இங்கே தொடக்கத்தில் ஏதோ ஒரு ஜெபம் பண்ணீங்களே, அதுக்கு பேர் என்ன? எரிக்கோ எங்கே இருக்கு? மாட்டினீங்க பாரு. தெரியாமையே கூப்பிட்ற இடத்துக்கெல்லாம் போக வேண்டியது. சாமியார் என் பின்னாடி வாணுவார், அது பாட்டுன்னு போகுது. எங்கே போகிறோம், எதுக்கு போகிறோம்? அது சீடர்கள் அழகாக கேள்வி கேட்குறாங்க இல்லையா? ஆண்டவரே, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் கேட்குறாங்களா இல்லையா? அவங்க தான் சீடராக இருக்க முடியும் ஆண்டவருக்கு. சாமியார் கூப்பிட்டாரு, போவோம். போய் என்ன பண்ண போகிற? எங்கே போகிறோன்னு முதல்ல தெரியணும். ஜெரிக்கோ என்பது ஒரு நாட்டினுடைய மதில் சுவர், பயங்கரமான ஒரு மதில் சுவர். அந்த எந்த மனித சக்தியாலும் அதை இடிக்க முடியாது, கடக்க முடியாது. நல்லா கவனிச்சிங்க. இங்கே இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் எரிக்கோ மதில் சுவர். கைத்தட்டிக்கோ. வீட்டில் போனால் உங்கள் வீட்டுக்காரர் உங்களை பிடிச்சி தள்ளினா, ஹலோ மதில் சுவர். நம்மக்கிட்டலாம் வேலை நடக்காது. யாருடைய வீட்டுக்காராவது உங்களை பிடிச்சி தள்ளி பொத்துனி கீழே விழுந்துக்கிறாரா? இருந்தால் நீங்கள் ஜெரிக்கோ மதில் சுவர். அவ்வளோதான். உங்களை தள்ள வருவார், நீ அப்படி டம் பிடிச்சி நின்னு வச்சு பொத்துன்னு விழுந்திருக்காரா? பொய் சொல்லாத, உண்மையை சொல். இங்கே இருக்கிறவங்களாம் பார்த்தா பாக்ஸிங் தெரிஞ்சவங்க மாதிரியே தெரியுது. ஆக நான் நிறைய பைபிள் வசனமெல்லாம் சொல்ல மாட்டேன். இதை எடு, 2வது அதிகாரம் எடு, 2வது நீ வச்சுக்கோ, உன் பைபிள் நீ வச்சுக்கோ. நான் சொல்கிறேன் என் பைபிளை, ஓகேவா? டக்குனு திறக்கிறது மூடுறது, அப்புறம் நீ பாட்டுன்னு வசனம் பேசுறது, நீ வீட்டில் போய் செய்ய வேண்டிய விஷயம். இங்கே நான் பேசணும், நீ என்ன பண்ணணும்? அது கூட பாதி செவிடு உட்காந்துக்குது. இங்கே செல்ஃபோனில் பேசி 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 என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருக்கிறேன். நான் பேசினா என் ஃப்ரெண்டுடைய ஒய்ஃபு காதே கேட்காது. சரி நான் சொல்ல சிலுவை போட்டுக்கணும். ஆக நிறைய செவிடு இங்கே உட்காந்துருக்குது. பார்த்தாலே தெரியுது நான் என்ன பேசுகிறேன்னே தெரில. இந்த சைடில் இருந்தெல்லாம் வயசாகி போச்சு. அப்போ அருளாலயத்தில் பார்த்தா தான் இன்னும் இருக்குது. எல்லாம் போய் சேர்ந்துருக்குன்னு நினச்சாக்கா இன்னும் உயிரோடு இருக்கு. ஏன்னா நீங்கள் கடவுள் இந்த கால வேளையில் ஒரு அற்புதமான ஒரு புதுமை செஞ்சிருக்கார். God has done a beautiful miracle today, this morning, at this point of time. இப்போ கடவுள் ஒரு பெரிய அதிசயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கார். அது என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? நிறைய புதுமைகளை தேடி வந்திருப்பீங்க. அருளாலயம் போனால் அருள் கிடைக்கும், இருளாலயம் போனால் இருள் கிடைக்கும், கருணாலயம் போனால் கருணை கிடைக்கும். இப்படியெல்லாம் உங்கள் மனசில் நினப்பு. எல்லாருக்கும் கிடைக்காது அக்கா. அவர் யார் மேலே விருப்பப்படுறாரோ அவங்களுக்கு தான் அது கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமாம், அவருக்கு விருப்பமானவங்களாம் மாறிட்டா நீ எதையும் கேட்கவே தேவையில்லை. ஏன்னா நம்ம எல்லாருமே நீங்கள் இதில் யார் பிச்சைக்காருங்க? கை தூக்குங்க பார்ப்போம். பிச்சைக்காரியாக இருந்தால் நீ வெளியே போயிடு. இயேசுநாதருடைய புள்ள அப்படின்னா உள்ளே இரு. ஆல் பிச்சைக்காரிஸ் பி அவுட் ஆஃப் த அருளாலயம். இருக்கிறீங்களா? இப்போ நிறைய பேர் பிச்சை கேட்கத்தான் வந்திருப்பீங்க. கேட்க ஆரம்பிச்சிட்டிங்களா இல்லையா? ஆராதனை இல்லை, நான் தான் பார்த்தனேன். ஆஹா, மதிய சாப்பாட்டை இப்போவே கேட்குறாளுங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். எல்லாம் அப்படி தான் ஆண்டவர்கிட்ட. ஆக ஒரு புதுமை நடந்துக்கிட்டே இருக்கு. யார் யார் ஆண்டவருடைய பிள்ளை, யார் யார் ஆண்டவருக்கு முன்னாடி பிச்சைக்காரன்? கை தூக்கு. பிச்சைக்காரியா? ஆண்டவருடைய பிள்ளைங்க மட்டும் கை தட்டு பார்ப்போம். கை தட்டணும். ஆக அடிக்கடி கை தட்ட சொல்லுவேன். அடிக்கடி அல்லேலூயா சொல்கிறனோ இல்லையோ கை தட்ட சொல்லுவேன். ஏன் சொல்லு? நீ போய் சேர்ந்துருவ. நீ பாட்டுன்னு காலையில் எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சு டயர்டாக வந்து உட்காந்து இருப்பியா? இது வேற எல்லாம் மூடி இருக்கா?
ஒரே சூடாக இருக்கா, ஃபேன் ஓடுதா, கொஞ்சம் லைட்டா. இப்போ கணவன் மனைவி போட்டி போட்டி கொரட்டை விடுறாங்க. இதில் யார் பொண்டாட்டி யார் புருஷன் கண்டுபிடிக்கவே முடியல. இப்போ பிள்ளைங்களும் சேர்ந்துக்கிறாங்க. ஒரு வீட்லேயும் சவுண்டு, டிவி சவுண்டை விட உங்கள் சவுண்டு தான் அதிகமாக இருக்குது. பரவாயில்ல, வெளியில் யாராவது உங்களை கேட்டால் நீங்கள் என்ன சொல்லிக்கணும்? நாங்கள்லாம் சவுண்ட் பார்ட்டி. சவுண்ட் பார்ட்டி அது கடவுளுக்கு முன்னாடி இருக்கணும். நீங்கள் சவுண்ட் பார்ட்டியா? ஆக இன்னைக்கு ஒரு புதுமை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அது என்ன புதுமை? தேவை உள்ள தேர்ந்தெடுத்தாரு. பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துக்கின்னு வாமா ஜோஸ்பினே தேர்ந்தெடுத்தாரு. வேற வேற புதுமை என்னது? ஜீவனுக்கு கரெக்டாக சொல்லு. உயிரோடு இருக்கிறீங்கள, இதை விட புதுமை வேற எதுவுமே இல்லை. கைத்தட்டிக்கலடா போய் சேர்ந்துருப்பேன். இதான் நம்ம இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறோம். இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறோம். அதனால தான் இன்ன வரைக்கும் ஒரு நிம்மதி மனசுக்குள்ள இல்லை. என்னதான் நம்ம ஜெப வழிபாடுகளில் கலந்து கொண்டாலும் ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி, ஒரு அமைதி, ஒரு ஆறுதல் இன்னைக்கு கிடைக்கல இல்லையா? எல்லாம் பாட்டு பாடினாரு. என்ன பாட்டு பாடின? நீ மாட்டின இன்னைக்கு. நீ உம்மை விட்டா யாரும் இல்லையே. உம்மை விட்டா யாரும் இல்லையே. என்ன விட்டாவா? அவரை விட்டா. ஓ, அவரை விட்டா. சரி, அதுக்கப்புறம் நீங்க போதும் எனக்கு. நீங்க போதும். நான் போதும். போஸ்கோவை அனுப்பிடலாமா? அவர் மட்டும் போதும். சரி, அதாவது அது எல்லாத்தையும் விட எனக்கு பிடிச்சது, எல்லாம் உமக்காக. பாடுங்க பார்க்கலாம். இருதயமே எல்லாம் உமக்காக. எவ்வளோ பெரிய பொய் பாரு. காலையில் இந்த எரிக்கோ பிரேயரை முடிச்சுட்டு, அப்போ புருஷன் யாரு? இல்லை இல்லை, எல்லாம் அவருக்காக அப்படின்றீங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் யார்? அப்போ நீங்கள் இயேசுவுக்கு எல்லாம், உங்கள் பிள்ளைங்களுக்கு டம்மி, புருஷனுக்கு டம்மி. ஹலோ, hey husband, you are a dummy piece, original piece is Jesus சொல்லுவீங்களா? அந்த பாட்டினுடைய வரிகள்லாம் பாரு. எங்க யார் ஒன்று உட்கார சொல்லுது? அவனை தெரியும், அவன் சின்ன பையன்லேருந்து தெரியும் அவனை, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த சிந்தனை சொல்லனைத்தும், நல்லா கவனி, நல்லா கவனி. எந்த செயல்கள் ஒவ்வொன்றும் எந்த சிந்தனை சொல்லனை, எல்லாம் கெட்ட வார்த்தையா பேசுறது. எந்த செயல்கள் ஒவ்வொன்றும் திருட்டுதானம், எல்லாம் திருட்டுதானம். எந்த உடல் பொருள் ஆவி முற்றும் ஸ்மெல், அது ஒரு உடலா. எந்த உடல் பொருள் ஆவி முற்றும் உன் பொருள் அதிமிக மகிமைக்கே. பியூட்டிஃபுல், அருமையான ஒரு பாடல். இந்த பாட்டை மட்டும் நீங்கள் யோசித்து பாடினீங்கன்னு வச்சுக்கல, நீங்கள் எங்கேயோ போகலாம். எங்கேயும் இல்லை, திருமலை வாயில் கல்லறைக்கு, வேற எங்கேயோ போகலான்னு ஒன்று நினச்சிக்காதீங்க. திருமலை வாயில் கல்லறைக்கு. ஆக வாழ்க்கையில் அந்த ஜெரிக்கோ அப்படின்ற மதில், நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த சுவர், அதை மறந்துடாது. உங்களை இடிக்கிறது கஷ்டமாக இருக்கணும், உங்களை தள்ளுறது கஷ்டமாக இருக்கணும், உங்களை அடுத்தவங்க வேதனைப்படுறது கஷ்டமாக இருக்கணும். எல்லாத்துக்கும் சோர்ந்து போகிற மக்கள் இந்த ஜெரிக்கோ பவனியிலே கலந்து கொள்ளக்கூடாது. எதையும் எதிர்த்து நிற்கிற ஆற்றல் இருக்கிற ஒருவனால் தான் இந்த பவனியிலே கலந்து கொள்ள முடியும். சரி, இந்த உலகம் எத்தனை சதவீதம் தண்ணீரால் சூழ்ந்துள்ளது? உங்கள் வீட்டுக்காரை பற்றி நான் பேசலை. உங்கள் வீட்டுக்காரர் எத்தனை சதவீதம் தண்ணீரால் இருக்கிறார் அதெல்லாம் நான் கேட்கல. இந்த உலகம் எத்தனை சதவீதம் தண்ணீரால் மூடி இருக்கிறது? உட்காந்துக்கிறாச்சா?
சொல்லு எதா அறிவாளிங்க எல்லாம் அறிவாளி. நான் 3 பங்கு ஓகே, பங்கு மக்கள் பங்கு பேரவை அதெல்லாம் கேட்கல, சதவீதம். யாரோ சொல்றாங்களா, கதை சத்தம் கேட்குது கரெக்டா? எதிர 75% இந்த பூமி தண்ணீரால் சூழ்ந்துள்ளது, 25% நிலம். ஓகேவா? குட். அந்த 25% நிலம் இருக்கிறது, அதுதான் நீங்க. உங்களுக்கு தேவை சந்தோஷம். மனுஷனுடைய வாழ்க்கையில் 75% சஃபரிங், கஷ்டம். இதிலிருந்து நீ தப்பிக்கலாம் பார்க்க முடியாது. உலகத்தில் பிறந்துட்டா தப்பிக்கணும். நேற்று ஒரு அம்மா ஃபோன் பண்ணிச்சு, ஃபாதர் என் மருமகளுக்கு வயிற்று வலிக்குது. யாருக்கு? பாம்பேலேருந்து ஃபோன், என் மருமகளுக்கு வயிறு வலிக்குது. நான் சொன்னேன், உனக்கு வயிறு வலி மாதிரி இல்லை, நீ பிரச்சனை பண்ணுற. என்னவா? பிள்ளை பிறக்க போது, டேட்டு ரெடி ஆயிடுச்சு, வயிறு வலிக்குது. சரி மாத்திரை கத்திரை கொடுக்க சொல்லு. அந்த வலிக்கு மாத்திரெல்லாம் கிடையாது, அந்த வலியை தாங்கித்தான் ஆக வேண்டும். இதைத்தான் நான் சொல்றேன். நீ உலகத்தில் பிறந்தால் வலிகளையும் துன்பங்களையும் தாங்கித்தான் ஆக வேண்டும். நீ எரிகோவில் கலந்துக்கிட்டாலும் சரி, ஜெரமாயாவில் கலந்துக்கிட்டாலும் சரி, ஆராதனையில் கலந்துக்கிட்டாலும் சரி, ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்தால் துன்பங்களை தாங்க வல்லமை இருந்தால் நீ உயிரோடு இரு. உயிரோடு இருந்தா இதெல்லாம் நமக்கு தேவை. நான் சொல்ல இது இயேசு தான் சொன்னார். ஆதாம் யாவால் சந்தோஷமா இருந்துச்சுங்க. நல்ல பழத்தை தின்னிக்கின்னு பெரிய கிளின்னு நினைப்பு அவங்களுக்கெல்லாம். கிளி தானே பழம் தின்னோம். ஏவாளுக்கு ரொம்ப நினப்பு அது ஒரு கிளின்னு. அது பழத்தை தேடி தேடி தின்னுக்கிட்டு போகுது. அது நேராக போய் ஆப்பிள் கிட்ட போயிருக்காது. ஏம்மா பைபிள்மா அது தொடக்க நூல்லேருந்து பேசுகிறேன். நீங்கள் பாட்டுன்னு ஏதோ பாவம் கதை விடுறாரு ஃபாதர் நினச்சிக்காது. ஏன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு அப்படி தான் தெரியும். என்னடி கதை சொல்லி நிற்கிறாரு, இன்னும் பைபிள் வசனமே சொல்ல. இதெல்லாம் பைபிள் வசனம். அதை அடிக்கடி படித்தாலும் நீ திருப்பியும் ஏதாவது பண்ணிருப்ப. என்ன நினைத்தது யாரோ? மத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எடுங்க. எல்லாம் எடுக்குது பாரு. இந்த அறிவு கட்டத்துங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? நான் பாடினது சினிமா பாட்டு, எல்லாம் அப்படியே பைபிளை எடுத்து திறக்குது. எங்கடி நினைத்தது யாரோ? உங்களை நான் என்ன பண்றேன்? அதாவது எம்ஐ ராஜ் ஃபாதராவது அடிப்பட்டு உதப்பட்டு நோய்வாய்ப்பட்டு ஒரு மாதிரி திருந்தி இருக்கிறான். நீங்க திருந்தினீங்க. எல்லாம் நினைத்தது யாரோ 3ஆம் அதிகாரம்னு. ஆக பிரியமான பிள்ளைகளே, மிக முக்கியமான விஷயம், ஆண்டவர் தொடக்க நூல்ல அந்த பிள்ளைகளை ஒரே ஒண்ணுதான் செய்ய சொன்னார். என்ன சொன்னார்? நீ பழம் சாப்பிட்டா அதை சாப்பிட்டா அதெல்லாம் விடு, ஆனா ஒண்ணு செய்யணும். அப்பதான் நீ என்ன நினைப்ப. உன்னை பழம் தின்ன விட்டேன், நீ என்ன நினைக்கல. பால் திங்க விட்டேன், நீ என்ன நினைக்கல. சுதந்திரமா விட்டேன், நீ என்ன நினைக்கல. உங்க இஷ்டத்துக்கு நீங்க இருங்க அப்படின்னு சொன்ன, நீ நினைக்கல. ஆனால் நீ என்ன நினைக்கணும்னா நீ கஷ்டப்படணும். புரியுதா? இப்போ உங்க வாழ்க்கையில உங்களுக்கு இன்பம் கொடுத்தவர்களை விட துன்பம் கொடுத்தவர்களை தான் உங்களால் மறக்கவே முடியாது. 1947ஆம் ஆண்டு காந்திஜி சட்டை இல்லாமல் அருளாலயம் வந்தப்போ அப்போ அந்த சாமியார் இந்த கெட்ட வார்த்தை சொன்னாரு. அதை நான் மறக்க முடியுமா? அவர் என் மூஞ்ச பார்த்து இப்படி பேசினாரு, அதை மறக்க முடியுமா? என் மாமியார் அந்த வார்த்தை சொல்லியிருக்க கூடாது சொன்னான். மறக்க. ஆக இப்போ நான் நினைக்கிறேன், நம்ம என்னதான் பாசம் காட்டினாலும் அன்பா இருந்தாலும் யாரும் நம்மளை நினைக்க மாட்டாங்க போல இருக்கு. ஏதாவது ஒன்று சுருக்குன்னு சொன்னு வச்சுக்க, சொல்லிட்டானே எப்படியா
எப்பவுமே ஞாபகம் வரும். தூங்கும் போது ஞாபகம் வரும், சாப்பாடும் போது ஞாபகம் வரும். அதான் ஆண்டவர் அழகா அன்னைக்கு நினைச்சு அழகா சொன்னார், கஷ்டப்படு, நீ என்ன நினைப்ப. பிரைஸ் தி லார்ட். என்ன கஷ்டத்தை பட சொன்னார் பொம்பளைய? அந்த ஏவாளுக்கு என்ன கஷ்டம் கொடுத்தாரு? விடு விடு, இப்பதான் மத்திய அதிகாரம் பார்த்தவ தானே நீ. சொல்லு சொல்லு, ஏவாளுக்கு என்ன தண்டனை? நீ அனுபவிக்கிற தண்டனை தானே. அதை சொல்றதுக்கு ஏன் வெக்கப்படுற? என் மகளை நீ புள்ளைய பெப்ப, கஷ்டப்பட்டு பெத்துக்கணும். அப்படி தாண்டி உனக்கு கஷ்டப்படு, கொடுப்பான். கஷ்டம் வந்தா தான் நீ என்ன நினைப்ப. அதான் அதான் ஒரு அம்மா கிட்ட கேட்டேன், ஏம்மா நீ என்னத்துக்கு ஜெபம் பண்ற? ஆண்டவர்கிட்ட கஷ்டத்தை கேட்கிறேன். அது அருளூசு பொம்பளைன்னு நினைக்கிறேன், தெரியாம கேட்டேன் நான். நீ என்ன கேட்கிற ஆண்டவர்கிட்ட? கஷ்டத்தை கேட்கிறேன். எதுக்கு? அவரை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கஷ்டம். ஆனா ஒண்ணு, இந்த கஷ்டப்படாம இருக்கிறவங்க உயிரோடு இல்லைன்னு அர்த்தம். கஷ்டப்படுறவனுக்கு தான் உயிரின் அருமை தெரியும், உறவின் அருமை தெரியும், அன்பின் அருமை தெரியும், நட்பின் ஆழம் தெரியும். அவங்களுக்கு தான் தெரியும். எப்பவுமே சந்தோஷமா யார் இருப்பா? ரெண்டே பேர் உலகத்துல எப்பவுமே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேர் யாரு? இங்கேயே இருக்கிறீங்க இந்த கும்பல. பைத்தியம். ஓ, இங்கே இங்கே இருக்கிறாங்கன்னா ஒரு பொம்பளை மென்டல். அப்ப இங்க இருக்குதா? நான் சொல்ல, நான் இங்கே இருக்குதுன்னு தான் சொன்னேன். அது யாரு என்னன்னு சொல்ல. I am a mental boy. I am mental. எப்பவுமே சந்தோஷமாவே இருக்கணும் அப்படின்னு நினைச்சேனா நீ பைத்தியம். நினைக்க கூடாது. ஒருத்தன் போனா இந்த உட்காந்து சிரிக்குது, இது முன்னாடி உட்காந்து சிரிக்குது அந்த பிள்ளை. அவன் குடும்பம் எனக்கு நல்லா தெரியும். இதுங்க பட்ட கஷ்டம். சின்ன குழந்தைய பறி கொடுத்துட்டு இருக்குது. பட் என்ன இருந்தாலும் மகிழ்ச்சி ஆண்டவருக்குள். பிரைஸ் தி லார்ட். என்ன கஷ்டப்படலை இதுங்க. சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்துருக்குறேன் இதுங்க பட்ட கஷ்டத்தெல்லாம். கருணாலயத்துக்கெல்லாம் வரும் அந்த குழந்தைங்கள்லாம் எனக்கு நல்லா தெரியும். அதனால் அதுங்க சிரிக்கிறனாக்கா கஷ்டப்படுறவனால தான் மக்களை சிரிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். துன்பம் வரும் வேலையிலே சிரிங்க. லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம். இப்போ உஷார் ஆயிட்டீங்க எல்லாரும். துன்பம் வரும் நேரத்தில் உங்களுக்கு துன்பம் ரொம்ப தூரத்துல இருந்து வராது, பக்கத்துல இருந்து வரும்னா அந்த அந்த பொம்பளை விட்டு தனியா போ. பக்கத்தில் இருக்கிறவங்க தான். உன் பக்கத்தில் அத்தை உட்காந்துச்சுன்னா அத்தையால துன்பம் வரும். உன் பக்கத்தில் அண்ணன் உட்காந்துருந்தா அண்ணனால துன்பம் வரும். உன் பக்கத்தில் ஃபாதரை உட்காந்துருந்தா ஃபாதரால துன்பம் வரும். உன் பக்கத்தில் யாரும் உட்கார்ந்தாலும் உனக்கு துன்பம் வரும். வந்தால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இல்லைன்னா நான் சொன்ன மாதிரியே உன் பேரு, நான் சொல்ல, உன் பேரு சொல்லுங்க, உங்க பெயரை சொல்லுங்க. வெரி குட். நான் அருளாலயத்தில் தான் ஒத்துக்கிட்டேன். இந்த மக்கள் எவ்வளோ உண்மை பேசுதுங்கன்னு. அதுங்க பாட்டு ஒத்துக்குது பாரா. பைத்தியம். எங்க இதை சொல்றதுக்கு ஒரு வல்லமை வேணும். இல்லை நம்மளை யாராவது ஒரு திட்டுறாங்கன்னு வச்சுக்க, அருகட்டவளை அருகட்டவளை அருகட்டவளைன்னு திட்டுறாங்கன்னு வச்சுக்க, நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? எஸ் எஸ் ஐ எம் அருகட்டவள். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்குது, நீ மோசம். ஆமா நான் மோசம். நீ இந்த மாதிரி பண்ண, ஆமா அந்த மாதிரி தான் பண்ணுவேன். உன்னால சண்டை போட முடியுமா இந்த மாதிரி ஆளுக்கிட்ட? அப்போ யார் லூஸு? சண்டை போடுறவன் தான் லூஸ். பதில் அங்கே தான் கிடைக்குது. ஆமாம் அப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் நான் திரும்ப திரும்ப நீ பேசுறான். யாரு திரும்ப திரும்ப பேசுற? நீ திரும்ப திரும்ப பேசுற, நீ லூஸ். பேசாம வர கஷ்டத்தை ஒத்துக்கிட்டு போனோம்னா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அது நான் சொல்ல, ஆண்டவர் தான் சொன்னார். இந்த மாதா இருக்குது, மாதா திரும்ப பேசவே இல்லையே. ஏய் நீ கணவனே இல்லாம கருத்தாங்கணும், உன் வயிற்றுல ஒரு குழந்தை பிறக்கும். ஓகேவா? எப்படி பிறக்கும்? யாரை பார்த்து பேசுற நீ? என்னன்னா நான் மோசமான லூசு பொம்பளை நினைச்சேன். நீ
உன் கண்ணில் நான் யாருன்னு தெரியலையா? 13 வயசு பொண்ணை பார்த்து சொல்ற நீ மானங்கட்ட கபிரியேல். பேசியிருக்கலாம்ல, நீ இருந்தா பேசியிருப்பியா இல்லையா? உன் வாயாடி தன்மைக்கு நீ கண்டிப்பா பேசியிருப்ப. கபிரியேல் தூதர் உனக்கு வந்து சொல்றதுக்குள்ள அவங்க போயிட்டாங்க. கபிரியேல் தூதர் வந்து உனக்கு வந்து சொல்றாரு, இந்த பாரு மானங்கட்டவளை, உன்னை குழந்தை பெற்றுக்கணும், கணவரெல்லாம் கிடையாது, அந்த குழந்தைக்கு இயேசுன்னு பேர் வைக்கணும். ஓகேவா? என்னது? யாரை பார்த்து? சும்மா ஒத்துக்குவியா நீ? பாட்ட இது கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தி. ஆமென். அது போது வருது. நீ எங்க போய் ஆண்டவருடைய வசனத்தை புரிஞ்சுக்க போற? புரியாது மக்களே. ஒவ்வொரு வார்த்தைக்கும் 1000 அர்த்தங்கள் உண்டு. 4 வசனம் படிச்சுட்டா நீ பெரிய ஆள் கிடையாது. ஒரு வசனம் படித்தால்தான் அந்த வசனத்தை நீ பிராக்டிஸ் பண்ணிப்பாரு, யூ ஆர் கிரேட். நிறைய படிக்கிறதுனால ஒருத்தர் அறிஞனாக விட முடியாது. ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் இருக்கிற 1000 அர்த்தங்களை தோண்டி எடுக்கிற ஒருவனால் தான் ஆண்டவன் பக்கத்தில் இருக்க முடியும். ஆக ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, ஒருத்தன் சொன்னா நாம ஏன் கஷ்டப்படுறதுக்கு விரும்ப மாட்டேன்றோம்? இங்க எத்தனை பேர் கஷ்டப்படுறதுக்கு விரும்புறீங்க? துன்பப்பட்டா எனக்கு சந்தோஷம் தான் ஃபாதர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கஷ்டப்படுறது தான் எனக்கு பழக்கம், அதான் நல்லா இருக்குது எனக்கு அப்படின்றவங்க மட்டும் கை தூக்க பார்க்கும். கை தூக்கும் பார்ப்போம். நான் ஒன்றும் சொல்லுங்க. கஷ்டப்படுறது எனக்கு பிடிக்கும், துன்பப்படுறது எனக்கு பிடிக்கும் அப்படின்றவங்க மட்டும் கை தூக்கும். கையை தூக்கணும், அடிச்சாக்கா தெரியாது நமக்கு. அது ஒரு அம்மா தான் சொல்லுது கை தூக்குதா. நீங்கள் 2 பேர் மட்டும் இருங்க அருளாலயத்தில், மற்றவங்களாம் போயிடுங்க. கஷ்டப்படுறவன் மட்டும்தான் கடவுள் பக்கத்தில் உட்கார முடியும். வேற எவனுக்கும் அருகதை கிடையவே கிடையாது. அவர் தான் சொல்லிட்டாரு, அவரே தான் சொன்னார், துன்பப்படு, என் பின்னால் வர விரும்பினால் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னால் வரட்டும். ஏசுநாதரெல்லாம் அள்ளி விட்டு பொய் சொல்ற கடவுள் அல்ல, உண்மைதான். நான் இப்படிதான் கஷ்டப்படுத்துவேன். வரியா பின்னாடி எங்காவது ஏசுநாதர் சொல்லியிருக்கிறாரா, எனக்கு பின்னாடி வந்தா உனக்கு கஷ்டம் வராது, வேதனை வராது, வருத்தம் வராதுன்னு சொன்னாரா? அப்படி நீ நம்பி வந்தா உனக்கு பேர் என்ன? நான் இயேசுநாதருக்கு போறேன், எரிகோவுக்கு போறேன், ஜெருசலேம் போறேன், எனக்கு துன்பமே வராது. ஆத்தாடி போய் பாரு, உன் குடும்பத்தை தான் எல்லாம் வந்து விடியும். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு இயேசுவை நெருங்குகிறாயோ அவ்வளவு உனக்கு துன்பம் வரும். வெள்ளிக்கிழமை துன்பத்தை பத்தி நம்ம பேசணும். வெள்ளிக்கிழமை என்பது துன்பங்களின் மொத்த நாள் ஒரு வெள்ளிக்கிழமை. ஆக பிரியமான பிள்ளைகளை, ஒருத்தன் 300 கோழி வச்சிருந்தானா? எத்தனை கோழி? 300 கோழி. இங்க எத்தனை கோழி இருக்குன்னு தெரியல. 300 கோழி வச்சிருந்தானா. கோழி வச்சுக்கிட்டு இருந்தவன் 300ஓட அமைதியா இருக்கணும்ல. வெளிநாட்டில் பிஸ்னஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்த ஒரு ஆள், ஜப்பான், அமெரிக்கா அங்கெல்லாம் போய் படிச்சுட்டு ஒரு ஆள் வந்திருக்கிறான். இவன் இந்த 300 கோழி வச்சிருக்கிறவன் அதை 1000 ஆக்கணும்னு ஆசைப்படுறான். கடவுள் உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார் 300. அது எது என்பதை யோசித்து பார்ப்பது தான் ஜெப வேலை. கொடுக்காத நினைச்சு பார்க்கறதுக்கு பேர் ஜெபம் அல்ல, கொடுத்ததை நினைத்து பார்ப்பது தான் ஜெபம். பிரைஸ் தி லார்ட். கிடைச்சதில்ல, வாங்கனல்ல, அதை நினைச்சு பார்த்தாலே ஜெபம். கிடைக்காத ஒன்றை நினைச்சு ஜெபம் பண்றது அல்ல ஜெபம். ஆண்டவர் அழகா சொன்னார், என் அன்றாட உணவு, நான் சாப்பிட்றேன் அந்த அன்றாட உணவு, அதை கொடு. அவரே தான் ஜெபத்தில் சொல்லி கொடுத்தாரு இல்லையா? மற்றது வேணாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுங்க பார்ப்போம். ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கூட. இப்போ அவங்களுக்கு கை கொடுக்கும்போது மனசுல ஒரு சின்ன சிரிப்பு வந்துச்சா இல்லையா? சிலது பிசாசு மாதிரி ஆட்டுச்சு, அது வேற விஷயம். டாடியை கொடுக்க சொல்றாரு. அது தங்க வளையல் போட்டதெல்லாம் கொஞ்சம் மறைச்சிக்கிட்டு சுட்டிதாரில் இப்படி கொடுக்குது. யாருக்கு மேல யாரும் நம்பிக்கை கிடையாது. ஆக பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் ஆதியிலிருந்து துன்பப்படுகிறவர்களை தான் தன் பக்கத்தில் வைத்துக் கொண்டார். ஏன்னா அவனுக்கு தாயா தெரியும் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பது.
சந்தோஷமா இருக்கிற பிசாசுக்கு தெரியாது. எப்போ பார்த்தாலும் சந்தோஷம், எப்போ பார்த்தாலும் ஆடம்பரம், எப்போ பார்த்தாலும் மேக்கப்பு, எப்போ பார்த்தாலும் பிக்கப்பு, மேக்கப்பு பிக்கப்பு எல்லாம் நடக்குது. அவங்களுக்கு அந்த அந்த இதில் அந்த சந்தோஷ வேகத்தில் தெரியாது. இந்த கடவுள் நடந்து போகிற சத்தம் அவர்களுக்கு கேட்காது. நீ நிறைய கஷ்டப்படுறன்னா ஆண்டவர் சோதிக்கல, கூடியே இருக்காரு. நீங்க ஆண்டவர் சோதிக்கிறார் சொல்லாத. அவர் எங்கோ தூரத்திலிருந்து சகாயமேரி நான் மோடி வித்துக்காரனா ஆண்டவர். ஐயோ சாமி, நான் ஆண்டவரை சொன்னேன். ஆண்டவர் நான் மோடி வித்துக்காரனா, வித்த காட்டுறவனா ஆண்டவர். அவர் அங்கிருந்து இவரை சோதிக்கிறார். நிறைய பேர் சொல்றாங்க என்கிட்ட, ஃபாதர் என்ன கடவுள் ரொம்ப சோதிக்கிறார். உன் பேரு நம்ம முனியம்மா, போமா உன்னை ரொம்ப சோதிக்கிறார். நீ என்ன பெரிய லாடா, மூஞ்ச போய் கண்ணாடியில் பாரு. நிறைய பேர் இதை God is testing me, God is tempting me, God is giving சோதனை. Don't use your God's name in vain. கடவுளின் பெயரை வீணாக சொல்லாதிருப்பாயாக. இது ஒரு கட்டளை. நம்ம கஷ்டப்படுறது இயற்கை. அந்த வேதனை, வருத்தம், துக்கம், சோறு. நான் தான் சொல்றேனே, 75% கண்ணீரால் தண்ணீரால் தேங்கி நிற்கிறது இந்த உலகம். இந்த 25% எப்போ உள்ள போகும் தெரியாது. இப்போ வாழ்க்கை 75% கண்ணீர், தண்ணீர் இல்லை கண்ணீர். ஆனால் ஒன்று மக்களே, ஆண்டவர் வேதத்தில் சொன்னார், உன் கண்ணில் இருக்கிற கொட்டுகிற ஒவ்வொரு துளி கண்ணீரையும் என் தோல் பையிலே சேர்த்து வைத்திருக்கிறேன். இதை விட்டு மரியாயின் சேனை வீட்டுக்கு வந்தா, அக்கா எப்படிக்கா இருக்கிறாங்க, நாங்கள் மரியன் செல்லேருந்து வரோம், நாங்கள் டிஜி அண்ணா நகர் மரியாயின் சேனை உங்கள் வீட்டுக்குள்ளே வரோம், நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? எங்கம்மா நல்லா இருக்கிறது, எங்கள் வீட்டுக்காரர் லாஸ்ட் வீக் தான் செத்து போயிட்டார். சரிக்கா, சனியை விட்டுச்சுன்னு நல்லா இருக்கா? அப்புறம் நல்லா இருக்கிறேக்கா? பரவாயில்லக்கா, நல்லா இருக்கு. எங்கள் வீட்டுக்காரர் தான் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. எங்கம்மா போயிட்டாரு? பக்கத்து ஊருக்கு போயிருக்காரு. இப்படி வேதனைகளை சொல்லிக்கிட்டு கிடக்கும் மரியாயின் சேனை. பார்த்துருக்கிறியா? ஆனால் அவங்களுடைய வேலை என்ன? மரியாயின் சேனுடைய வேலை என்ன? போனமா, பார்த்தமா, ஜெபம் பண்ணமா, வந்தமான்னு இருக்கணும். இது இங்கே போய் இது கஷ்டத்தை அங்கே சொல்ல, அது புருஷனை பற்றி இது சொல்ல, இது புருஷனை பற்றி இங்கே சொல்ல. இதுக்கு பேர் என்னது? இது மரியாயின் சேனை என்பது ஒரு படை. இதை செய்தால் மரியாயின் சேனை என்பது ஒரு சொறி. நான் உன்னை சொறியிருதும், நீ என்ன சொறியிருதும். ஆக அந்த 50, 30, 300 கோழி கதை கேட்குறீங்களா இல்லையா? நல்லா கேளு சத்தமா. மனுஷன் கத்துறது நான் தானே, உனக்கு என்ன பிரச்சனை? கேட்குற சொல்லு. எரிக்கோ இது சுத்தம் போது மட்டும் அப்போ இப்படி 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 நடந்துச்சுங்க. இங்கே சேரில் உஷாராக உட்காந்து. இப்போ நான் தான் எரிக்கோ. ஆக 300 கோழி. அவன் அந்த பணக்காரன் அந்த வெளிநாட்டுக்கு போனவனை பார்த்து, அண்ணன் 300 கோழி வச்சிருக்கிறேன், 1000 கோழியாக மாற்றணும், ஒரு ஐடியா சொல்கிறீங்களா? கவலைப்படாத, இதை வாங்கி போடு, அதை வாங்கி போடு, இதை வாங்கி போடு, இதை வாங்கி போடு, இதை வாங்கி போடு. ஒரு வாரத்தில் பார் 800 கோழியாக மாறும். அவனும் அதை வாங்கி இதை வாங்கி இப்படி போட்டான். அடுத்த வாரமே 150 கோழி ஆயிடுச்சு. 150 செத்து போச்சுமா. அவன் சொன்ன ஐடியா 150 செத்து போச்சா? திரும்பவும் அண்ணா என்னன்னா ஐடியா கொடுத்தீங்க? ஓஹோ சரி, அமெரிக்காவிலிருந்து யோசனை வந்துச்சு, அதை சொன்னேன், உனக்கு ஒர்க் அவுட் ஆகல, பரவாயில்ல. இப்போ ரஷ்யா ஐடியா சொல்கிறேன். ரஷ்யாவில் படிச்சுட்டு வந்தோம்ல, அந்த ஐடியா சொல்கிறேன், நீ அதை போடு இதை போடு. போட்டான். அந்த 150 செத்துருச்சு. எல்லாம் செத்து போச்சு. இப்போ போய் கேட்குறான், நான் என்னண்ணா நீங்கள் சொன்னீங்க அமெரிக்கா ஐடியா ரஷ்யா ஐடியா இருந்த 300 கோழி செத்து போச்சே. இப்போ கோழி உங்கள்கிட்ட இருக்கா? இல்லைண்ணே. நான் இந்தியாவில் படித்ததை சொல்லலாம் அப்படின்னு ஐடியா வச்சிருக்கிறேன், ஆனால் உங்கள்கிட்ட கோழி இல்லையே, அப்போ எப்படி நான் ஐடியா சொல்கிறது அப்படின்றான். இது ஒரு கதை. இப்படி தான் நிறைய பேர் அழிவதற்கு காரணம். இதில் வேற பாட்டு, ஆசை அதிகம் வச்சு. யோவான் 2ஆம் அதிகாரம்.
எல்லாம் அப்படிதான். ஆசை அதிகம். நம்ம புள்ள நல்லா பார்த்துக்கணும். எதிர்பார்க்காத, கிடைக்காது. நம்ம புருஷன் நல்லா பார்த்துக்கணும். அது எப்படி பார்த்துக்குவாரு? அவருக்குள்ள 1008 ஓட்டம் இருக்குதே. அவர் சூப்பராக இருந்தா பரவாயில்ல. அவர் என்ன நல்லா, உன்னை நல்லா பார்க்கறது நீ தான் பார்த்துக்கணும். அவர் என்ன நல்லா பார்த்துக்கணும். எங்கள் வீட்டுக்காரர் நல்லா பார்த்துக்கணும். அவருக்கு இங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, அங்கே வலிக்குது. அவன் எங்கே பார்க்கறது? இங்கே பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, அங்கே பார்க்கறது. ஓ மை டியர் பீப்புள், எதிர்பார்ப்பு நிறைய வளர்த்து வச்சிருக்கிறீங்க மனசில். நம்ம கஷ்டப்படுறதுக்கு காரணமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓரளவுக்கு, பட் அது அளவுக்கு அதிகமாக போகும்போது ஏமாறுவது நீங்களாக தான் இருக்குமே ஒழிய ஆண்டவராக இருக்க முடியாது. உன்னை யார் எதிர்பார்க்க சொன்னது? கொஞ்சமா இல்லையா? கொஞ்சமாக எதிர்பார்க்கணும். இந்த முட்டைக்காரன் எதிர்பார்த்தான் பத்தியா, 1000 முட்டை வேணும், 1000 கோழி வேணுமா, வச்சாம்பாரு சூனியம், எல்லாம் செத்துச்சு பத்தியா. அந்த மாதிரி தான் நம்ம ஆசை அதிகப்பட்டு ஏமாந்து போகிறோம். இயேசுகிட்ட கேட்குறப்ப கூட நிறைய கேட்காது, ஒவ்வொன்றா கேட்குறீங்க. நீ மொத்தமா உலகத்தில் இருக்கிற, நீ மட்டுமா ஒன்றையே கேள், அதை நன்றாக கேள். பிரைஸ் தி லார்ட். ஒன்றை கேள், அதை நன்றாக கேள், முழு விசுவாசத்தோடு கேள். கேட்டதெல்லாம் அந்த ஜெபம் பண்ற குரூப் ஒன்று இருக்கு இல்லையா, இங்க இருக்கா? ஆண்டவரே கேளுங்கள் தரப்படும், கொட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், உடையுங்கள் கிடைக்கும், அப்படிலாம் சொன்னீரேப்பா. இவர் வசதிக்கு இவர் பிரேயர் வசனத்தை சொல்லுவாராம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களே, இயேசுவுக்கு ஐஸ் வைக்க கற்றுக்கொள்ளுங்கள், இயேசுவை ஏமாற்ற பார்க்காதீர்கள். இயேசுக்கு ஐஸ் வை. ஆண்டவரே நீ நல்லவர், வல்லவர், எல்லாம் வல்லவர் சொல்லு, அது ஓகே, அவருக்கு பிடிக்கும். பட் நீ இது கொடுத்தேன்னா நான் அது கொடுக்குறேன், இது பேர் தான் ஏமாத்தம். அவருக்கு ஈடாக ஏதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பீர்க்கீடாக ஏதை நான் தருவேன் இறைவா. இது எப்ப பாடுற பாட்டு? இது எப்ப பாடுற பாட்டு? இது எப்ப பாடுற பாட்டு? காணிக்க காணிக்கன்ற எப்ப காணிக்க? தபசு காலம் வரும் பார். இப்போ ஆக்சுவலி தபசு காலம் சரியான நாளில் வந்திருக்காது. மை லவர் ஜீசஸ், மை லவர்ஸ் டே 14ஆம் தேதி அதானே? சத்தியமா சொல்றேன், நீங்க யாருமே கிறிஸ்தவம் கிடையாது. 14th தாமா இல்லை ஃபாதர் 16th அப்படின்னு இன்னொரு கேலண்டர் தயாரிச்சுட்டு 14ஆம் தேதி ரியல் லவர்ஸ் டே. ஜீசஸ் இஸ் அவர் லவர். ஆக அன்னைக்கு பாட்டு வச்சான் பாரு, தலையில பூசிக்கு அதான் சொல்றான், லவர்ஸ் டே இனி சாம்பல் டேவாக மாறும். ஒருத்தர் சொல்றான், லவ்வெல்லாம் சாம்பலா மாறி போச்சு, மாறும். அதை குறிப்பதற்காக தான் விபூதி புதன் லவர்ஸ் டே அன்று வந்திருக்கிறது. எதெல்லாம் நீ பெருசா நினைக்கிறோ அதெல்லாம் சாம்பலா மாறும். ஆக பிரியமான பிள்ளைகளை, கடவுளை நீங்க நேராக பார்த்தது கிடையாது இல்லையா? கடவுளை யாராவது நேராக பார்த்துருக்கிறீங்களா? அதனால எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுவார், யாராவது எடுத்துங்க பார்ப்போம். உங்களுக்கு பைபிளை திறக்கலன்னா பிசாசு பிடிச்ச மாதிரி இருக்கும், அதனால எடுத்துங்க பார்ப்போம். எடுத்து அப்படியே வச்சிங்க, வசனம் கிடைக்கிற வரைக்கும் நானும் பார்த்துனுக்கிறேன். அதுக்கு சிரிப்பா? எரேமியாஸ் இருமா வரேன், நீ வேற. 20ஆம் அதிகாரம் 7 வாசிங்க பார்க்கலாம். இரு. இது யாராவது சொல்லியிருக்கிறீங்களா கடவுள்கிட்ட? ஆண்டவரே நீர் என்னை ஏமாற்றி விட்டீர். அதுதான் அன்பு. நான் உன்னை ஏமாத்தணும், நீ ஏமாறலன்னா
நீ கில்லாடி. புரியுதா? நீயும் ஏமாறணும். 2 பேரும் ஏமாந்தா அந்த பேரு அன்பு. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பண்ணான், ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து. இது திருவிருந்து பாடல். ஆக ஏமாறணும். அன்பு வச்சிருக்கிறவங்க கிட்ட நீங்க ஏமாந்தா அது என்னைக்கு இருந்தாலும் உனக்கு திரும்பி வரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீ ரோட்ல போறவங்கிட்ட ஏமாந்தேன்னா அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது. உன் மீது அன்பு வைத்திருக்கிறவிடம் நீ ஏமாந்தால் அது ஆசீர்வாதம். அதை தான் சொல்றாரு எரேமியா. ஆண்டவரே நீர் என்னை அது ஒரு கொஞ்சல். அது எரேமியாவுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு கொஞ்சல். ரொம்ப சின்ன பையன். யாரு? நானு. யார் ரொம்ப சின்ன பையன்? எரேமியா ரொம்ப சின்ன இறைவாக்கினர். வயசுக்கு வந்த பிள்ளை. நம்ம போஸ்கோ மாதிரி. ஆமா, இவர் போய் பார்த்தாரு சொல்லக்கூடாது. நீங்க மட்டும் பார்த்ததையா பேசுறீங்க, கதை விடுறீங்கல்ல. ஒரு அம்மா நேற்று சொல்லிச்சு, ஃபாதர் அந்த பொண்ணை பார்த்தேன் என் பையனுக்கு. நான் சொன்னேன், பையனுக்கு நீ என் பொண்ணை பார்த்த? பையனுக்கு நீ என் பொண்ணை பார்த்த? பொண்ணை பார்க்க வேண்டியது யாரு? பையன். அட போங்க ஃபாதர். ஏமா நான் அங்கே இல்லவே இல்லை, என்ன ஏன் போங்க ஃபாதர்ன்ற? உங்ககிட்ட மனுஷன் பேசுவானா? அப்போ நீ ஏன் வண்டலூர் ஜூக்கு போகாம இருக்க? நீ பேச பேச நான் பேசுறேன், அவ்வளோதான். ஆக பொண்ணை பார்த்தேன். நீங்க தேவையில்லாத விஷயங்களில் நாம் தலையிடு. பொண்ணோடு வாழ போறவன் அந்த பையன். தம்பி உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா சொல்லு. அப்பா அம்மா எப்படி பார்ப்பீங்க பொண்ணை? சொல்லுங்க, பொண்ணை எப்படி பார்ப்பீங்க? நீங்க பார்த்துனே இருங்க, நான் குடிச்சிடுறேன். எப்படி பார்ப்பீங்க? பொண்ணு பார்க்கவே உங்களுக்கு தெரியாது. அதனால தான் நிறைய பிள்ளைங்க பார்த்துட்டு வந்து சொல்லுது, அம்மா நீ பாருமா நல்லா இருக்கிறானா பையன்? அம்மா நல்லா இருக்கிறான்டி, கட்டிக்க கட்டிக்கா. உங்களுக்கு சரியா பார்க்க தெரியாதுன்னு அவன் முடிவு பண்ணிட்டான். இப்போ நிறைய வீட்டிலம்மா நீ அமைதியா இருமா, நான் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு வயசில் பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கட்டளை போடுவீங்க. என்னென்ன இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இதை சாப்பிடணும், அதை சாப்பிடணும். இப்போ அவன் சொல்லுவான் உங்களுக்கு, இதை சாப்பிடுமா, வயசாயிடுச்சுல, இதான் நல்லது, அங்கே போமா, இங்கே போமா. ஏன்னா உன் பிள்ளை உன்னை விட படிச்சிட்டான். ஆனால் உன்னை மாதிரி அனுபவம் அவனுக்கு கிடையாது. அவன் அனுபவத்தை நேசித்தால் அவன் சந்திக்கிற முதல் கடவுள் தாயும் தந்தையும் தான். பிரைஸ் தி லார்ட். கடவுள் என்பது அனுபவம் மட்டும்தான் பிரியமானவர்களே. கடவுள் என்பது பொம்மை அல்ல, சிலை அல்ல. கடவுள் என்பது அனுபவம். அனுபவிச்சிருக்கிறீங்களா? இயேசுநாதரை எங்க பார்த்துருக்கிறீங்க? யாராவது எங்க பார்த்தீங்கன்னு சொல்லுங்க. எரேமியா கேட்டா சொல்லுவார், ஆண்டவரே நீர் என்னை ஏமாற்றும் போது நீ இயேசு என்பதை உணர்ந்து கொண்டேன் அப்படின்னு எரேமியா கேட்டான். நான் கூட கடவுளை எப்ப கண்டுபிடிச்சேன்னா ஐசியூல தான் கண்டுபிடிச்சேன். ஐசியூக்கு போயிருக்கிறீங்களா? போனது இல்லையா? போவாதவங்களா போலாம். ஆஹா, இவன் ஏதோ பிக்னிக் கூட்டு போற மாதிரியே சொல்றாரு. ஆக அனுபவமே கடவுள். நீங்க இறை வார்த்தையில் கடவுள் இருக்கிறார், அவர் இருக்கார். பட் அனுபவிப்பது எப்போது? when you will experience God. பைபிள் எடுத்து வாசித்தீங்கன்னா நீங்க அனுபவிச்சிடலாமா கடவுளை? வார்த்தையை கேட்கலாம், பார்க்கலாம், நல்லா இருக்குது. எது அனுபவம் தெரியுமா? எசேக்கியேல் வாயில ஆண்டவருடைய வார்த்தையை வைக்கிற பொழுது எசேக்கியேல் சொல்லுவார், தேனிலும் இனிமையே, தெவிட்டாத அமுதமே, நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. அழகா பாடுவார் எசேக்கியேல் இல்லையா? பாட்டு தெரியுமா? முதல்ல தெரியுமா தெரியாதா? தேனிலும் நீ பாடி தொலை அப்படின்றாப்ல. அவர் அழகா சொல்லாரு, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம்
எனக்கப்பா. அந்த 2 லைன். தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. நீங்க போதும் ஏசப்பா. இதான் அனுபவம்ன்றது, எக்ஸ்பீரியன்ஸ். இறைவார்த்தையை நீங்க வாசிட்டு என்ன சொல்லுவீங்க கடைசியா? ஆமென். மசாலா ஏற்றி கறி குழம்பு காசலாம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அனுபவம், இறை அனுபவம் வாசிப்பதோடு அல்ல, யாசிப்பதோடு மட்டுமல்ல, அதை அனுபவிக்கணும். ஆண்டவர் சொன்னார்ல, நான் உன்னை கண்ணின் கருவிழி போல காத்துக்கொள்வேன். இல்லையா? உன்னுடைய கண்ணின் கருவிழியை யாரும் தாக்க முடியும், அதுபோல உன்னை நான் பாதுகாப்பேன் அப்படின்னாரு. பாரு, கண்ணின் கருவிழி எப்படியெல்லாம் பாதுகாத்து வச்சிருக்காரு பாரு. அந்த மாதிரி யாரும் உங்களை பாதுகாக்க முடியும். இல்லை ஃபாதர் ப்ளீஸ், எங்கள் வீட்டுக்காரர் என்னை அப்படி அடக்காக்குறாரு, அடக்காக்குறாருன்ற அப்படி என்னை பாதுகாக்கிறாரு. சொல்ல முடியுமா? ஒரு வீட்டுக்காரன் வெளியில் வரான், சந்தோஷமாக ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு வரான். எதிர்க்க ஒருத்த வரான், எப்படா சந்தோஷமா இருக்கிற? என்னால் சந்தோஷமா இருக்க முடியலையே, நீ எப்படி இருக்கிற? சீக்ரெட் என்ன? எனக்கு 2 பொண்டாட்டி. 2 பொண்டாட்டியா? ஆமா. ஒரு வீட்டில் அடிச்சு தோர்த்தனா இன்னொரு வீட்டுக்கு போவேன், இந்த வீட்டில் அடிச்சா அந்த வீட்டுக்கு வருவேன். ஆகவே நான் சந்தோஷமா இருக்கிறேன். இவனும் பார்த்தான், ஆஹா நம்ம ஒரு கல்யாணம் தானே பண்ணியிருக்கிறோம், 2வது கல்யாணம் பண்ணிக்கும் அப்படின்னு 2வது கல்யாணம் இவனும் பண்ணிக்கிட்டான். ஏன்னா அவன் சொல்லிட்டான்ல, அவன் சந்தோஷத்துக்கு காரணம் என்ன? மானகட்டத்தனமா நீங்களே வாயை திறந்து சொல்றீங்க பாரு. 2 மனைவி, அப்புறம் திருப்பி ஆகணும். சரி, இவனும் 2 கல்யாணம் பண்ணிட்டான். இவன் என்ன பண்ணானோ தெரியல, அந்த பொம்பளை மாங்குட அடிச்சு வீட்டை விட்டு துரத்திருச்சு. சரி, அவதான் அடிச்சாலேன்னு இங்க வந்தா, இந்த பொம்பளை முதல்ல உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, இது நீ எனக்கு மறிச்சிட்டியா, இந்தா வாங்கிக்கோ, கும்மாங்குத்து குத்தி அடிச்சு அவன் தெருவில் வந்துட்டான். நைட்டு 7 மணி 8 மணி ஆயிடுச்சு. அப்படியே மெதுவாக வரான், ஒரு மண்டபம் பக்கத்தில் இருட்டில். ஏன்னா 2 வீட்லையுமே இடம் கொடுக்கல. வரான், வந்து அந்த மண்டபத்தை அடை வந்து அப்படியே தட்டுப்படுப்பாரு. எவனும் இல்லையடாப்பா, அவன் பேச்சை கேட்டு 2 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி இப்போ நம்ம தருவில் வந்துட்டோமேன்னு. அது வேற உட்காரு, பஸ் சீட் இல்லை, நீ உட்காரு. அது நான் கட்சி போட்டால் பிடிச்சி வச்சுக்கிறாங்க, நீ உட்காரு ஆத்தா, உனக்கு வேணும்னா இங்கே கூட வந்து உட்காந்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக நீ உட்காரணும், அவ்வளோதான் முக்கியம். இப்போ நான் சொல்ல பாரு, ஜெபமாலை சொல்லாத. ஆக 2 பொண்டாட்டி அடித்து விரட்டி அவன் தெருவில் வந்து விழுந்து ஒரு மண்டபத்தில் இருட்டில் உட்காரத்துக்கு அப்படியே பார்க்குறான். அங்கே ஒரு ஆள் நிற்கிற நிழல் மாதிரி தெரியுது. என்னடா அவன் ஒரு மாறிக்கிறானே, துணைக்கு ஒரு ஆள் வந்துட்டான் பொழுதுன்னு கிட்ட போய் பார்த்தா, ஓ அன்னைக்கு எனக்கு ஐடியா கொடுத்தாடா அவன் தான் இவன். அடா பாவி, நீயும் மண்டபத்துக்கு வந்துட்டியா? ஆமா, எத்தனை நாளைக்கு நான் மண்டபத்தில் தனியாக இருக்கிறது, அதனால எனக்கு ஒரு கம்பெனி தேவைப்பட்டுச்சு, உங்ககிட்ட சொன்ன, நீ வந்துட்டு இப்போ வா 2 பேரும் ஜாலியாக இருக்கலாம். அது தேவையில்லாத அறிவுரைகளை தேவையில்லாதவரிடம் கேட்டு பெற்றுக் கொள்கிறவர்கள் இப்படி நடுத்தருவில் தான் இருப்பார்கள். God is an experience. எசேக்கியேல் ஆண்டவர்கிட்ட பேசுறார், எரேமியாஸ் பேசுறாரு. வாசி, அடுத்த வசனம் வாசி. பெரிய டீச்சர் அம்மா கண்ணாடியை மடக்கி மடக்கி வைக்கிறது. ஒரு சாமியார் நானே கண்ணாடியை மடக்கி வச்சு பண்ணல, அது இப்படி வாசிக்குது, அப்புறம் மடக்கிறது, அப்புறம் போடுது. என்னது இது? கிட்ட பார்வை இல்லையா, தூர பார்வை இல்லையா? நான் தெரியுறேனா? நான் வாசியாத்த சும்மா எல்லாரும் வாசிக்க, ஒரு ஆள் வாசிக்க, அது உனக்கு தெரியாதா? அடுத்தது என்ன? ஆண்டவரே நீ ஏமாற்றி விட்டு நானும் ஏமாந்த போதேன்னு. அடுத்தது வல்லமையானவர். பாருங்க, முதல் வசனத்தை கவனிங்க. நீ என்னை ஏமாத்திட்ட ஆண்டவரை, நானும் ஏமாந்துட்டேன். இப்படி தான் பேசிக்கணும் உறவுகளில், புரியுதா? எடுத்தோம் கவுத்தோம், நீ எதிரி நான் எதிரினா அவ்வளோதான் வாழ்க்கை. அப்போ உனக்கு எதுவுமே செட் ஆகாது வாழ்க்கையில். என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாலும் உன் பாத்திரம் ஓட்டை அதில் தங்காது.
இப்படி விளையாடிக்கணும். நீங்கள் என்ன ஏமாத்துட்டீங்க, நான் உன்னை ஏமாத்துட்டேன், நான் அப்படித்தான் செய்வேன், நீ இப்படித்தான் செய்வேன் அப்படின்னு ரெண்டும் விளையாடிக்குது பாரு. இதற்கு பேர் தான் அன்பின் உறவு, அன்பின் ஆழம், அன்பின் பகிர்தல், அன்பின் பாசம். இது ரெண்டும் பேசிக்குது பாரு. ஆக்சுவலி பாதிக்கப்பட்டது யார் சொல்லுங்க பார்ப்போம்? எரேமியாஸா கடவுளா? எரேமியாஸ். வாசிங்க, நல்லா வாசிங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாரு பாருங்க. நீர் என் மீது வெற்றி கொண்டு விட்டீர். அதாவது நீங்க அன்புல உங்க பேரங்கிட்ட தோப்பீங்க இல்லையா, அதுக்கு பேர் தோல்வியா? அதுக்கு பேர் தோல்வியா? நீ ஆண்டவரிடம் தோற்கிற பொழுது அது தோல்வி அல்ல. உன்னை அன்பு செய்கிறவங்கிட்ட நீ தோத்துட்டேன்னு வச்சுக்க, அது தோல்வி அல்ல. அது எதற்கு சமம் என்றால், ஒரு தாத்தா பாட்டி தன் பேரனிடமும் பேத்தியிடமும் தோற்பது தோல்வி அல்ல, அது அன்பின் ஆழம். கைத்தட்டிக்கா. பாட்டி நீ தோத்துட்ட, பாட்டி நீ தோத்துட்ட அப்படின்னு உன் பேரை சொன்னா உனக்கு கோபம் வருமா? கோபம் வருமா? என் செல்லத்துக்கிட்ட தானே நான் தோத்தேன். எஸ், இப்படித்தான் உன்னுடைய உறவு கடவுளோடு இருக்கணும். ஏமாற்ற தெரியாதவன் இறைவன். கடவுளுக்கு ஏமாற்ற தெரியாது, பொய் சொல்ல தெரியாது, உன்னை பழி வாங்க தெரியாது. அவர் போய் உன்னை ஏமாத்துவாரா? அவர் போய் உன்னை காட்டி கொடுப்பாரா? அடுத்தது அதை புரிஞ்சுக்கிட்டா அந்த அன்பு இருந்தாக்கா அது என்ன, அதாவது ஒரு சில பாசம் இருக்குது பாரு. ஏய் நீ வேற நான் வேற, இன்னிலிருந்து நான் உட வாழவே மாட்டேன், நீ வேணாம் எனக்கு, நீ போ, நீ அங்க போ, நான் இங்க போ. பாரு ஒரு பார்வை, அங்கேதான் அன்பின் ஆழம் தெரியும். இதெல்லாம் நீங்க அடிப்பட்டது இல்லையா, அனுபவிச்சது இல்லையா? நான் டெய்லி அனுபவிக்கிறேன். அதான் மக்களே அன்பு, அதான் பாசம், அதான் நேசம். அதில் தான் கடவுள் இருக்கிறார். சும்மா விரோதிகளாக வாழ்கிற இடத்துல கடவுள் வாழ்வது கிடையாது. அதனால தான் நீ ஜெபம் செய்யற. எங்கே என் பெயரால் ஒரு மனதோராய் ஜெபிக்கிறீர்களோ, நல்ல கவனி, ஒன் ஹார்ட்டட், ஒன் மைண்ட், அங்கதான் தேவன் வியாபித்திருக்கிறார். சும்மா நீ சொல்ற ஜெபத்திலலாம் மட்டும் பேசிக்கிட்டானா, வாக்கிங் போனானா. நம்ம ஒரு காலத்தில் என்னக்கா நல்லா இருக்கிறியா, நீ நல்லா இருக்கிறியா, வீட்டுக்காரர் நல்லா இருக்கிறாரா உங்கள் வீட்டில் அப்படின்னு கேட்போம். இப்போ எப்படி கேட்குறோம்? என்னக்கா சுகர் நிறையவா? இப்போ நம்ம பார்த்து கேட்கறதெல்லாம் பிபியா, மூஞ்சி ஒரு மாதிரி சுருங்கி இருக்கு. இப்போ கேட்குறான்ல, என்னக்கா ரொம்ப சுகரா, என்ன கேட்குறானே? ஃபாதர் நல்லா இருக்கிறீங்களா, பனி எப்படி போகுது, எங்கே இருக்கிறீங்க அப்படி கேட்கணும்ல. ஃபாதர் இப்படி ஆயிட்டீங்க, ஆமாம் நீ தான் ஹார்லிக்ஸ் கொடுக்க மறந்துட்ட, அதான் இப்படி ஆயிட்ட. கேளு, என்ன ஜாமியாரை பார்த்து அப்படியே ஒல்லி ஆயிட்டீங்க. நான் ஆனால் உனக்கு என்ன எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு, ஏதாவது ஒரு நாள் வந்து பார்த்துருப்பியா, இல்லை எல்லாம் நினச்சி தான் ஜெபிச்சிருப்பியா? பாதி ஆயிட்டீங்க. மீதியாக இருக்கிறப்ப நீ என்ன பண்ண? சும்மா அந்த மனுஷனுடைய வார்த்தை அப்படித்தான். அந்த மாதிரிலாம் அன்பு காட்டுறதுக்கெல்லாம் கடவுள் ஒருவர் நியமிப்பார் சில பேரை உன் வாழ்க்கையிலே. அவர்களால் தான் அந்த அன்பும் பாசமும் காட்ட முடியும். எல்லோரும் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையிலே வந்து பாசத்தை அள்ளி தெளிக்க மாட்டார்கள். அது நடக்காது, அது முடியாது, அது கிடைக்காது. அது பிள்ளையோ கணவனோ மகனோ மகளோ கிடையாது. யாராவது ஒரு 2 பேரை ஆண்டவர் உன் வாழ்க்கையில் அனுப்புவார். அவன் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறத உங்கள் குடும்பத்தில் உனக்கு தருவான். அவ்வளோதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே தான். ஆக சும்மா அப்படியே ஆண்டவர்கிட்ட தொந்தரவு பண்ணக்கூடாது. உங்கள் அன்பை நான் பார்க்கணும் ஆண்டவரை, உங்கள் பாசத்தை நான் பார்க்கணும், உங்கள் கண்டிப்பை நான் பார்க்கணும், உங்கள் கூட நான் சண்டை போடணும். போடு. அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே சண்டை வரும். வருமா வராதா? டெய்லி உங்கள் வீட்டுக்காரர் குடிச்சிட்டு வந்து போடுறாரு, அதுக்கு பேர் சண்டை, அன்பு கிடையாது. அது கிடையாது. நீங்கள் அன்பாக இருக்கிறவங்கிட்ட தான் நிறைய கோச்சிக்குவீங்க, அது தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஆளை பிடிக்கலன்னா ஒதுங்கி போயிடுவீங்க. பட் யாருக்கிட்ட அன்பை வச்சுக்கிட்டு வேணுமென்னே வம்பு இழுப்பீங்க, வேணுமென்னே சண்டை போடுவீங்க, வேணுமென்னே போட்டு ஒரு 2வது நாள் அப்புறம் நல்லா இருக்கிறீங்களா? அதாங்க பாசம். இப்படிதான் கடவுள். இதான் கடவுள். கடவுள்கிட்ட நீ கோச்சிக்கணும். சண்டை போடுறாரு பாருங்க. நீ ஏமாத்திட்டு தெரியுமா என்ன?
அவங்க அவர் அப்படியே எரேமியாஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி சுத்தமான தமிழில் சுத்தமான ஹீப்ரு லாங்குவேஜில் பேசினாரா? ஆண்டவரே, நீர் என்னை ஏமாற்றி விட்டீர், நானும் ஏமாந்து போனேன். இப்படியா பேசியிருப்பாங்க ரெண்டு பேரும்? இப்படியாவது பேசுவீங்களா? யோ, நீ ரொம்ப ஏமாத்திட்டியா, என்ன உங்ககிட்ட ஏமாந்துட்டியா, எப்படி கொலோக்கியலாக பேசியிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் பாசம், அதுக்கு பேர் தான் அன்பு. கோச்சிக்காமையே இருந்தீங்கன்னா நீ எப்படி வேணா என்னை ஏமாத்து, நானும் உன்னை ஏமாத்துறேன்னு அர்த்தம். உங்களுக்கும் இன்னொரு உறவுக்கும் சண்டை வரவே இல்லை என்றால் ஒருவரை ஒருவர் ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். சண்டை வருதுன்னா உண்மைக்காக போராடி கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதை அப்படியே அப்ளை பண்ண எரேமியாஸ்க்கு. அவர் ஆண்டவரோடு கோச்சிக்கிறாரு, சண்டை போடுறாரு, திட்டுறாரு. அடுத்தது ஏமா இந்த மாதிரி 4 பேர் ஒன்றா பேசினா உனக்கு இருக்கிற அந்த ஓட்டை காதுக்கு கேட்குமா? எத்தனை ஓட்டை ஒரு லேடிஸுக்கு? இங்கே ஒரு ஓட்டை, இங்கே ஒரு ஓட்டை, இதில் ஒரு ஓட்டை, இங்கே ஒரு ஓட்டை, இப்படி காது ஃபுல்லாக ஓட்டைகளாக இருக்கிற இடத்துல நான் சொல்கிறது கேட்குமா? சாமி இந்த சந்தில் போய் இந்த சந்தில் வந்துருச்சு சாமி, சொல்ல பார்க்கலாம். Oh my God, very sad. நான் நாள் முழுவதும் நகைப்புக்கு ஆளானேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாள் முழுசு என்ன கேள்விப்படுறாங்க. அந்த ஆள் பாவம், சுகர் பேஷண்ட். அவன் ரோட்டில் வாக்கிங் போனவனோ எதிர்க்க வந்தவன் சொன்னான், என்னண்ணா மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு. இப்போ கூட நீங்கள் பூசை முடிச்சு போகும்போது யாராவது உங்கள் வீட்டில் இந்த நாள் முழுக்க ஜெபம் பண்ணிட்டு போகிற, அம்மா நீ வந்தாமே அப்படியோ ஒரு மாதிரி இருக்குமா, அந்த மூஞ்சில் அந்த கடவுளுடைய கிரேஸ் அப்படியே இருக்குமா, நாலு முழுசு நீ நற்கரனில் உட்காந்துட்டு ஆண்டவரோடு பேசிட்டு வந்தல்லம்மா, உன் மூஞ்சி அப்படியே பிரகாசமாக இருக்குமான்னு யாராவது ஒரு ஆள் உங்கள் வீட்டில் சொல்லிட்டா அன்னைக்கே நான் செத்து போயிடுறேன். இல்லைங்க, நான் ஏற்கனவே போக வேண்டிய ஆள் தான், அதனால தான் நான் சொல்கிறேன். அப்படி கிடையாதுங்க. நீங்கள் எப்படி வரீங்களோ அப்படி தான் வீட்டுக்கு போகிறீங்க, இப்படி தான் வருவேன். எரிக்கோ ஜவமாலை தூக்கணும்னா ஒருத்தன் எரிக்கோன்றது மார்ச் பாஸ்டியா, மார்ச் பாஸ்ட். நான் கண்டக்ட் பண்ணணும்னா ஒருத்தனும் இப்படி நடக்க முடியாது. காலை தள்ளிக்கிட்டு கையை தள்ளிக்கிட்டு உடம்பு. எரிக்கோ என்பது படை. அந்த படை வீரர்கள் நடந்த நடை. யார் நடந்தது தெரியுமா? குருக்கள் உடன்படிக்கை பெட்டகத்தை தூக்கி கொண்டு எரிக்கோ சுவரை நோக்கி நடந்த அந்த ஜெபத்திற்கு பெயர் தான் ஜெரிக்கோ ஜெபம். எதிரியை உடைக்கிறது, பாறையை உடைக்கிறது, கோபத்தை உடைக்கிறது, எதிரிகளை அழிப்பது தான் எரிக்கோ பிரேயர்னுடைய வேலை. நீங்களும் நடந்து போனீங்க, எரிக்கோ மாதிரியா இருந்துச்சு, சொரிக்கோ மாதிரி இருந்துச்சு. சம்டைம்ஸ் இட் இஸ் சைக்கோ ஆல்சோ. நான் பார்த்து இதான் முதல் தடவை பார்க்குறேன். எரிக்கோ என்பது ஒரு படை, அது ஒரு வேகம். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் அப்படி நடக்கணும். அப்படி நடந்தாக்கா இந்த கோயிலில் இடம் இல்லை, அது வேற விஷயம். அது வேற தெருவில் போடும்போது அப்படி தான் நடக்கணும். நமக்கு தான் குருத்து ஞாயிற்கே நடக்க தெரியாத. குருத்து ஞாயிற்கு சோனை சொங்கி சப்பை குப்பை எல்லாம் சத்தியமாக சொல்கிறேன். இயேசுநாதர் மட்டும் கழுத மேலே வந்தாருன்னா இறங்கி பைக் எடுத்துகிட்டு போயிடுவார். இவனுக்கு கூட நடக்க முடியாதா சாமி? 3 வேலையும் தின்னுபிட்டு சோம்பேறி மாதிரி மூஞ்சை வச்சுருக்கிறாங்க. 4 வேலையும் தின்னுபிட்டு அப்படியே. எதை சாதிப்பதற்காக நீ இப்படி இருக்கிறாய்? சண்டை போடணுமா கடவுள் கூட? போடு, என்ன வேணுமா கேளு. பட் அவர் துரு 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 துருன்னு இருக்கணும். அவங்கள தான் ரொம்ப பிடிக்கும் ஆண்டவருக்கு, தெரியுமா? 12 சீடர்களில் யார் துரு 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 துருன்னு இருந்தது? எம்ஐ ராஜா. ஏய் யாரு? யோவா. எடுத்தனா அவ்வளோதான். இஷ்டம் போல 12 பேர் தானே, ஏதாவது ஒரு பேரை போடுவோம், அது கரெக்டாக இருக்கும்.
இப்படிதான் சொல்றான் எல்லாம். பேதுரு இல்லையா, சரி. யோவான் இல்லையா, தோமா இல்லையா, யோவான் இல்லையா, ஜேம்ஸ் இல்லையா, யாக்கோப்பு இல்லையா, 12 முடிஞ்சிடுச்சே. என் பேராவது சொல்லி தொலைங்க. இந்த வயசிலும் இந்த நோயிலும் துருவென்று இருக்கணும். அவங்கள ரொம்ப பிடிக்கும் ஆண்டவருக்கு. வீட்டில் கூட ஒரு அம்மா போய்கிட்டு வந்துக்கிட்டு அப்படி இப்படி 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 இருந்தால் தான் அது வீடே கல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 
உன் பிள்ளைய கேப்ப, என்னமா என்ன எதுக்கு உயிரை வாங்குற சொல்லுவானா சொல்ல மாட்டானா? அப்படி கிச்சு இருந்தீங்கன்னா தான் கடவுளுக்கு பிடிக்கும். காலையில் தின்னல்ல ஃபாஸ்டிங்கா? ஃபாஸ்டிங்கா எல்லாரும்? ஃபாஸ்டிங்கா ஃபீஸ்டிங்கா? ஃபாஸ்டிங்கா தான் சாப்பிட்லன்னு அர்த்தம். ஃபாஸ்டிங்கன்னா சாப்பிட்லையா விட்டுரு, 3 வேளையும் சாப்பிட்லன்னா கூட விடு, நல்லா தான் இருப்பேன். தண்ணி மட்டும் குடிச்சிக்கிட்டு நல்லா இருக்கலாம். கிடைக்கலன்னா என்ன பண்ணுவேன்? அந்த புயலில் கிடச்சிதா 3 வேளை சோறு? இல்லையே, உனக்கு கிடச்சிருக்கு, நீ மேட்டில் இருக்கிற, நான் பள்ளத்தில் இருந்தேன், எனக்கு கிடைக்கல. ஆக பிரியமான பிள்ளைகளை கடவுள் காப்பாற்றுவார். அனாதைகளுக்கு ஆண்டவன் துணை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆக 2 பேரும் பேசிக்கிறோம். ஐயோ 12 மணி ஆயிடுச்சு. அடுத்த இதில் பரவாயில்லையா? இவர் தான் டைரக்டர் ஃபாதர் போஸ்கோ. பரவாயில்ல, எங்க ஃபாதர் பாருங்க வந்துட்டாரா? இல்லை எப்போ போஸ்கோ டைம் டேபிளே மாற்றுறாங்க. 1 மணி வரைக்கும் போங்கன்னு. இதை பாரு, நான் செய்யறதா போற போக்க பார்த்தா நீங்க என்ன வச்சு செய்யற மாதிரி இது. ஆக எரேமியா கொஞ்சம் விளையாடுகிறார். நீ கடவுளோடு பேசணும், திட்டணும், எல்லா உணர்வுகளையும் கடவுளிடம் காட்டணும். அதான் ஜெபம். சும்மா எப்ப பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருக்குது. எரேமியா சாகாத, நீ என்னை ஏமாத்திட்ட, நானே ஏமாத்திட்டு போனேன், ஆனா நீ நல்லவர் வச்சு. அடுத்த லைனை பார்க்குறேன். அடுத்த லைன் பாருங்க. எல்லாரும் என்ன ஏளனம் செய்கிறார்கள். அடுத்த லைன் அப்படியே வாசிட்டு இருக்கு. நான் கிளம்புறேன். நான் ஒரு ஆளா வாசின்னு சொன்னா தானே கேட்கும். நான் பேசும் போதெல்லாம் நல்லா கவனி. வன்முறை அழிவு கத்த வேண்டி இருக்கிறது. அவ்வளோதான். ஆண்டவரை பற்றி தான் இரும்மா. ஆண்டவரை பற்றி நான் பேசுகிறேன், கோயிலுக்கு போகிறேன், சாமி கும்பிடுறேன், ஆனால் என் வாழ்க்கை இப்படி நாசமாக போகுது. என்ன காரணம் கேட்டியா? என்னைக்காது கேட்டியா? தான் அவன் பார்க்குறான், 2 பேரும் பேசிக்கிறான். ஏன்டா அவன் மூஞ்சி அப்படி இருக்கு? சுகரா? அதெல்லாம் சுகரெல்லாம் கிடைக்காது. நீ போய் பாரு டாக்டர்கிட்ட, சுகர் இருக்கும் கண்டிப்பாக. அவன் வீட்டில் போய் உட்காடுறான், மனைவியை கூப்பிட்றான், ரஞ்சிதம் இங்கே வா. என்ன புதுசாக ரஞ்சிதம்? நீ வாமா. என் மூஞ்சி எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு? ஒருத்தன் என்னை பார்த்து சொன்னால் சுகர் இருக்குன்னு சொல்கிறானே. என்ன? ஆமாங்க, இந்த பொம்பளை இதுதான் சாக்குன்னு. ஆமாங்க, நானும் நினச்சேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொல்லலான்னு. உங்கள் மூஞ்சி உருன்னு கொராங்கோட்டா மாதிரியே இருக்கு. இந்த பொம்பளை இதுதான் சான்ஸ்ன்னு கொளுத்தி விடுதுப்பாரு. ஒரு மாதிரியாக தான் இருக்குது. எதுக்கு டாக்டரை பாருங்க. அவன் போய் பார்க்குறான், டாக்டர் தான் வெயிட் பண்ணுகிறாரு. இப்போ நீங்கள் யார் போனாலும் உங்களுக்கு சுகர் இருக்கும். இல்லைன்னா ஃபாதர் போஸ்கே கிட்ட சொல்லி ஒரு செக்கப் பண்ண சொல்லிட்டா எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் நான் செக்கப் பண்ணி சொல்லிடுவேன் என்னைக்கு சாக போகிறேன்னு. ஓகேவா? குருத்து இது விபூதி புதனுக்குள்ளே போய் சேர்ந்துருவீங்கன்னு சொல்லுவேன். ஓகேவா? மூஞ்சில் பயத்தா பாரு. நான் சொன்னால் நடக்குமா? நான் என்ன பெரிய லாடு லபுக்குதாசா? அவன் மனசு வச்சாதான் நடக்கும். நேற்று ஒரு ஆளுகிட்ட சொன்னேன், நீ செத்துருவே, நீ செத்துருண்ணா. நீ யார் சொல்கிறதுக்கு? கடவுள் கூப்பிட்டா நான் போவேன். அந்த அம்மாவுக்கு ஸ்பீக்கர் வச்சு, கடவுளை ஆம்பிளிஃபையர் வச்சு கனெக்ஷன் கொடுத்து கூப்பிடுவார். ஹலோ மேடம், மேலே வாங்கோ. ஆக அவன் போய் டாக்டரை பார்க்குறான். டாக்டர் சொல்லிட்டான், உனக்கு 250 இருக்குன்னு. உனக்கு அடிச்சு பேய் அடித்த மாதிரி ஆயிடுச்சு. அடுத்த நாள் வாக்கிங் ரொம்ப வேகமாக நடக்கிறான். இதைத்தானே இயேசுநாதர் ஆண்டவர் சொன்னார்.
டேய் நெற்றி வேர்வை நிலத்தில் விழ பாடுபடு, இல்லை வேர்வை சிந்துற மாதிரி நட, நல்லா இருப்பேன்னு சொன்னார். சொன்னாரா இல்லையா? சொன்னாரா? பாடுபடு, ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில். தொடக்க நூல் 4ஆம் அதிகாரம். எங்க ஆண்டவர் தான் சொல்றாரு, பாடுபடு, வரட்டா வேர்வை வரட்டும். சும்மா அப்படியே நசுக்க வந்து உட்காந்துக்கலாமா? இப்போ நிறைய பேருக்கு ஏசி சர்ச் கேட்குது, ஃபேன் சர்ச் கேட்குது. எந்த கஷ்டப்படாம கடவுள்கிட்ட ஜெபம் பண்ண முடியுமா? கஷ்டத்தின் மத்தியிலே ஜெபிக்க தெரிந்த ஒருவனுடைய ஜெபம் எப்பொழுதும் கேட்கப்படும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதான் எரியும் புதர்ல ஜெபிக்கணும். மோசே அப்பதான் ஜெபிச்சார். எரியும் முதலில் ஜெபித்தார், வீசும் காற்றில் ஜெபித்தார், இடியின் ஒளியில் ஜெபித்தான் தோல்விடுகிறார். அவன் ஜெபமெல்லாம் கேட்கப்பட்டது. சும்மா சொகுசா உட்காந்துக்கினா மதாவே பாவிகளா எங்களுக்காக. எத்தனை பேர் பாவிகளாக எங்களுக்காகன்ற சொல்ற இடத்துல கொஞ்சமாவது நான் பலவீனமானவன் நினைக்கிறீங்களா? அதையும் சந்தோஷமா சொல்றாங்க. நான் பார்த்தேன், இப்போ ஜெபமால சொல்லும் போது பார்த்தேன், பாவிகளா இருக்கிற எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசுநாதர் மட்டும் உயிரோடு வந்துட்டார்னு வச்சுக்க, திருமுல்லை வாயில் கல்லறை ஆயிடுறது. அவர் ஏதோ ஒடுங்கி அடங்கி ஒரு இடத்துல உட்காந்துக்கிறதுனால நாம் தப்பிச்சு போய்கிட்டு இருக்கிறோம். ஆக அடுத்த நாள் அவன் நடக்கிறவன் வந்துட்டான். என்னடா மாப்பிள்ள போனியா? டாக்டரை பார்த்து என்ன சொன்னார்? 250 சுகர்னு சொன்னான்டா. அதுக்கு இவன் சொல்கிறான் பாரு, எனக்கே சுகர் இருக்கு, உனக்கு இருக்காதா? இப்படி தான் மனுஷன் பார்ப்பான். இப்படிதான் மனுஷன். நான் கஷ்டப்பட்டா அந்த ஒருத்தர் ஃபோன் பண்ணானா, எங்கிருந்து? தூத்துக்குடியிலேருந்து. ஏமா மெட்ராஸ் மாப்பிள்ளை வேணான்னு சொன்னல, அறிவு இருக்கா உனக்கு? கேட்டியா நீ? மெட்ராஸில் தான் மாப்பிள்ளை வேணும், மெட்ராஸில் தான் மாப்பிள்ளை வேணும், கல்யாணம் பண்ணியே. இங்கே பாரு புயல், காற்று, தண்ணி, வீடு ஃபுல்லாக வெள்ளம் வருது, உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறதுக்குள்ள தூத்துக்குடி அவன் வீட்டில் வெள்ளம் வந்துருச்சு. அதனால நீ நினைக்காத நான் ஜெபம் பண்றதுனால எனக்கு இது வராது. ஜெபம் பண்ணுகிறவன் மட்டும்தான் கஷ்டப்பட தெரிந்தவன். கஷ்டப்பட்ட தெரிந்த ஒருவனால் தான் ஜெபிக்க முடியும். புரியுதா? அதான் எரிக்கோ ஜெபம், ஜெரிக்கோ ஜெபம். இதை பண்ணீங்க இல்லையா? அது நடக்கும் போது படை மாதிரி நடக்கணும். அப்படி வேகமா போய் நடந்து ஒரு முட்டு குத்தி தூக்குனாதான் அந்த மதில் சுவர் விழும். அதான் நம்ம பாடுறோமே, ஏரிக்கோ மதிலும் முன்னே வந்தாலும். அது நிறைய பேர் எப்போ பாடுறீங்கன்னா, வீட்டுக்காரர் நடுவில் நின்று இருந்தாருன்னா நீங்கள் உள்ளே போக முடியலன்னா நிறைய பெண்கள் பாடுறாங்க, ஏரிக்கோ மதிலும் முன்னே வந்தாலும். இப்போ ஆண்கள் எல்லாம் வீக் ஆயிட்டாங்க, பெண்கள் தான் ஸ்ட்ராங் பாடி. தெரியுமா? அது பாவம் தண்ணி ஊற்றி செடி வளருதுன்னு பார்த்தா செடி செத்துன்னு கிடக்குது. ஒரு தண்ணியை ஊற்றி எல்லாரும் செடியை சாகடிச்சிருக்கிறான். அந்த தண்ணிக்கு பேர் என்ன? எம்ஐ ராஜா சாராயம். அதை உள்ள ஊத்துறான். நீ போய் கேள உங்க வீட்டுக்கார, என்னையா செடி வளருதா இல்லை சாகுதா? அவ்வளோ தண்ணி ஊத்துற, கேட்டு பாரு. ஆக பிரியமான தண்ணி தான் அது பல்வேறு வகையான வேலைகளை செய்கிறது. ஆக நீங்கள் உண்மையான எரிக்கோ படையாக இருந்தால் மதில் சுவர்களை இடிக்க கூட வேண்டாம், அதை தாண்டி போக செய்வார் என் ஆண்டவர். ஹல்லேலூயா. இல்லையா? ஒரு குச்சி வச்சு அப்படி அந்த சோத்துல முட்டு கொடுத்து அப்படி ஜம்ப் பண்ணி அப்படி உள்ள போய் அந்த மதில் சுவருக்கு நடுவில் விழுந்துடக்கூடாது. விழுந்து என்ன செத்த அப்படி தாண்டணும். ஏன்னா நீங்கள் நிறைய ஜெபம் பண்ணுறவங்களாம் தாண்டணும். என்ன மாதிரி குறைவாக ஜெபம் பண்ணுற சாமியார் இடிச்சுக்கிட்டு தான் போகணும். நீங்களும் பக்திமோன் பயங்கரமாக ஜெபம் பண்ணுறீங்களே. ஆக பிரியமானவர்களே, துன்பங்களின் மத்தியிலே ஜெபிக்க தெரிந்தவனும் கத்த தெரிந்தவனும் சிரிக்க தெரிந்தவனும் தான் இயேசுவின் பிள்ளையாக இருக்க முடியும். அவன் தான் துருன்னு இருப்பான். பார்க்குறாரு, பேதுருவை பார்க்குறாரு, இந்த கிளப்பைய வயசான ஆளு. என்ன வயசு அவருக்கு? அப்போ சொல்லுங்க பார்க்கலாம், என்ன வயசு இருக்கும்? சும்மா கெஸ் பண்ணு. இப்போ எனக்கு எவ்வளோ வயசு இருக்கும்?
அதை மட்டும் சொல்லுவிய. எனக்கு எவ்வளோ இருக்கும்? சுமார் ஒரு 60 இருக்குமா? 60 இருக்குமா? மானங்கட்ட பிசாசுங்கள. 50 வயசு வாலிபனை பார்த்து 60 வயசு. எனக்கு 57 வயசு. நீயா கூட்டி சேர்த்துக்காத. அதான் நினைச்ச ஃபாதர். ஆக பிரியமான பிள்ளைகளை, இதான் ஆண்டவன். நீங்க துன்பங்கள் பட்டாதான் துரு 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 என்று இருப்பாங்க. துன்பங்களையும் துருத்துருவையும் பிரிக்க முடியாது. எப்பவுமே சந்தோஷத்தில் இருப்பது போதை. எப்பொழுதுமே சந்தோஷத்தில் இருக்க வேண்டும் என்று நினைப்பவன் போதைக்கு அடிமையானவன். அவன் ஒரு மென்டல். நான் சொன்னல, பைத்தியம் சிரிக்கும், இன்னொன்று யார் சிரிப்பா? சிறு குழந்தை பிள்ளை, சின்ன பிள்ளை சிரிச்சிட்டு இருக்கும். சும்மா கிளிகிளிப்பு ஆட்டினாலே அது சிரிக்கும். இப்போ இந்த வயசில், உன் 70 வயசில் நான் ஒரு கிளிகிளிப்பு ஆட்டுறேன்னு வச்சுக்க, சிரிப்ப. தாத்தா சிரிப்பாரா? கையில் இருக்கிற குச்சை வச்சு மண்டை மேலே போடுவார். ஆனால் அன்னைக்கு சிரிச்சிக்கல, அன்னைக்கு சிரிச்சிக்கல. அந்த சின்ன வயசில் அந்த ஒரு சின்ன கிளுகிழுப்பு ஆட்டினாலே சிரிச்சமே. ஏன் சிரிப்பு மறந்து போச்சு? ஒரு நாளைக்கு 225 தடவை சிரிக்க தெரிந்த நீ இன்னைக்கு 25 தடவை கூட சிரிக்க மறுக்கிறாய். காரணம் என்ன? அவ்வளவு தூரம் உன்னுடைய அந்த இருதயம் கல்லா போயிருக்கு. எல்லாராலும் சிரிக்க முடியாது மக்களே. இதயம் லேசாக இருக்கிற ஒருவனால் தான் சிரிக்க முடியும். இதயத்தை லேசா வச்சுக்க, அவ்வளோ ஸ்ட்ராங்கா வச்சுக்காது. ஏன்னா அதை கரைக்கிற ஒன்று தான் ஜெபம். அதை கரைப்பது தான் துன்பம். அதை கரைப்பது தான் திருப்பலி. அதை கரைப்பது. கோபப்படாத. என்ன பெருசா கோபம்? ஒரு செகண்ட் படுறியா, அடுத்த செகண்ட் சமால் நார்மல். இல்லைன்னா நீ உன்னை சாகடித்து கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். ஆக துன்பங்களே வேண்டாம் என்று சொன்னால் கடவுளே இந்த உலகத்தில் இல்லை என்று அர்த்தம். அவ்வளவுதான். வெறும் இன்பத்தை மட்டும் கொடுப்பது கடவுள் அல்ல. நம் இயேசு வித்தியாசமானவர். அதனால்தான். ஆனால் அதே இயேசு தான் சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. ஆக இந்த இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லித்தரது, எரிக்க போல எத்தனை மதில் சுவர்கள் உங்கள் முன் எழுந்தாலும் உங்களுக்கு ஒரு வல்லமையை தேவன் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபியுங்கள். கஷ்டமே வேணான்னு சொல்லி ஜெபிக்காத. அது நடக்காது, அது கிடைக்காது. என்ன வந்தாலும் ஆண்டவரை அதை எதிர்த்து போகக்கூடிய சக்தியை மட்டும் கொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணு. புரியுதா? ஆக அதை தான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இப்போ நான்லாம் கஷ்டமே படக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணலாம். எதுக்கு இந்த நோய்? ஏன் இந்த மாதிரிலாம் ஆண்டவரை என்ன குடும்பப்படுத்துற? நான் என்ன தப்பு பண்ணேன்? இப்போ நிறைய பேர் கேட்கறதெல்லாம் அதான். என்ன தப்பு பண்ணாலும் அவ்வளோ கஷ்டப்படுறா. தேவன் அழகா சொல்லியிருக்கார், ஒருவன் குருடனாய் பிறப்பது, முடவனாய் பிறப்பது, ஊனமாய் பிறப்பது என்னுடைய செயல்பாடு வெளிப்படும்படியாக நான் செய்திருக்கிறேன். என் வல்லமை வெளிப்படுகிற ஆட்கள் அவர்கள். புரியுதா? ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருக்கிறான்னாக்கா அவன் மத்தியிலே தேவனுடைய வல்லமை ஒரு நாள் காட்டப்பட போகிறது. அதான். அதனால அதை கஷ்டப்படுற மனிதர்களை பார்த்து இலக்காரமா நினைக்காத. நான்லாம் ஜபத்துக்கு போறேன், எனக்கெல்லாம் துன்பம் வராது, எனக்கெல்லாம் கஷ்டம் வராது. நீ தான் தேவனின் பாத்திரத்தில் கை போடுகிறாய். இவன் தான் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்றார். இயேசுநாதருடைய பக்கத்துல அவருடைய பாத்திரத்துல கை போட்டாது யாரு? யாரு? உங்க பேரை நான் கேட்கவே இல்லை. உங்க பேரை சொன்னீங்களா? யூதாஸ். யூதாஸ் தான். பாத்திரத்தில் கை போடுகிறான் அவன் தான். எவனுக்கு நான் ரொட்டி துண்டை தோய்த்து கொடுக்கிறேனோ அவன்தான் என்னை காட்டிக் கொடுப்பான். எஸ். யூதாசை ஆண்டவர் மன்னித்தாரா இல்லையா? அது எங்க இருக்கு மன்னிச்சாருன்னு? பொய்யை சொல்லிவிட்டு சும்மா சும்மா தப்பிக்கிற வேலை வச்சுக்காதீங்க. யூதாசை மன்னிச்சதா பைபிள்ல இருக்கா? அப்புறம் எப்படி நீ சொன்ன? சொல்லுங்க பாப்போம். இது நல்ல வாசனம். கடவுள் மன்னிக்கிறவர்ல கண்டிப்பா மன்னிச்சுட்டு இருப்பார். அவர் அந்த ஒரு வார்த்தை சொல்லுவார் பாரு, நண்பா. அதெல்லாம் விட்டுரு, அதெல்லாம் நடந்து முடிச்ச கதை.
அதெல்லாம் சாப்பாட்டு அறையிலே முடிஞ்சிடுச்சு. இவன் பிறவாது இருந்தாலும் இவன் 30 காசுக்கு என்ன காட்டி கொடுப்பான், என் பாத்திரத்தில் கை கொடுப்பான், இதெல்லாம் ஓகே, முடிஞ்சு போன விஷயம். அவனை மன்னிக்கிற ஒரு விஷயம் ஒன்று நடந்துச்சு. கெத்செமனே தோட்டத்தில் என்ன நடந்துச்சு? அது கேள்வி கேட்டாரு. அதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, வந்த வேலை முடிஞ்சிடுச்சா, பிரச்சனை முடிச்சுட்டு போன்னு. அது யூதாஸ் முத்தம் கொடுக்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னோம், நண்பா மன்மகனை முத்தமிட்டு காட்டி கொடுக்குறாயா. முடிஞ்சது சீன், முடிஞ்சது சீன், அவ்வளோதான். ஒரு எதிரியை பார்த்து, ஒரு துரோகியை பார்த்து நண்பா அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இல்லை, இதுக்கு மேலே நான் உன்னை மன்னிச்சிட்டேன்டா, நான் உன்னை ஏற்றுக்கிட்டேன்டா, உன்னை பண்ணிட்டேன்டா. இப்போ நம்ம வாழ்க்கையில் சண்டை வரும்போது ஒரு சின்ன பார்வையே சமாதானத்தின் கொடியாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு சின்ன செய்கையே சமாதானத்தின் கொடியாக இருக்கும். அதுக்காக ஓகேங்க, நான் காலில் விழுறேங்க, உன் முன்னாடி நிற்கிறேங்க, என்னை மிச்சிடுங்க, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு யாரும் கேட்க போகிறதில்லை, கேட்குற காலங்களும் இல்லை, அவ்வளவு தாட்சி யாருக்கும் இல்லை. மன்னிப்பு கேட்பது, மன்னிப்பு அளிப்பது கடவுளுடைய குணம். இது மனுஷனுக்கு வராது, அவ்வளோ சீக்கிரம் வராது. அவ்வளோ சீக்கிரம் நம்ம மன்னிச்சிட்டாலும் அது மறையாது, வடுமாறியே இருக்கும். ஆக பிரியமான பிள்ளைகளை, இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரோட விசேஷ விதமாக ஜெபிக்க வேண்டும். பாருங்க, மரியாள் ஒன்றுமே இல்லாத பொம்பளை பிள்ளை, அது பாட்டு மல்லிப்பூ வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு தூங்குறதுக்கு பெட்டெல்லாம் போட்டுட்டு நல்லா தலையணெல்லாம் வச்சுட்டு நல்லா தூக்க ஆரம்பிச்சுதா பிள்ளை. கபிரியேல் தூதர் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டார். அன்றையிலிருந்து மரியாள் தூங்கினாலா தெரியாது. 13 வயதில் தன் தூக்கத்தை இழந்தால் ஒரு இளம்பெண் மரியாள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆக அந்த 13 வயசுல தூக்கத்தை இழந்துருச்சு அந்த பொம்பளை பிள்ளை. எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கும். அதனால கடவுள் அன்பு செய்கிற இடத்திலே துக்கத்தையும் வைப்பார், சந்தோஷத்தையும் வைப்பார், வேதனையும் வைப்பார், அவமானத்தையும் வைப்பார், கவலையும் வைப்பார், கண்ணீரையும் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சாண்ட்விச். என்னன்னா வைக்கிற சாண்ட்விச்சில் சாண்ட்விச் என்னன்னா வைப்பேன், பிரெட் எடுத்துக்கிட்டு வெட்டிடுவேன். அதுக்கப்புறம் எடுத்தோடனே மட்டனா வைப்பேன். அதனால தான் சொஞ்சிக்கினே இருக்கிறீங்க. அதில் எடுத்தோடனே என்ன வைப்பேன்? வெள்ளரி பிஞ்சு. வெள்ளரி பிஞ்சு, வெள்ளரி பிஞ்சு. அடுத்தது காப்சிகம், அந்த கொடை மிளகா. அடுத்தது ஆனியன். அடுத்தது வெங்காயம், டொமேட்டோ. அதுக்கப்புறம் இவ்வளோத்தையும் தின்றி நீ என்ன பசுமாடா? நீ ஒன்று 2 வச்சு முடிக்கிறோம், இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்குது பாரு. அது காப்சிகம், டிப்ஸ்கும், டஸ்கும். அப்போ சாண்ட்விச்சா அது பெட் வச்சு இவ்வளோ பெருசாக இருக்கும் போல இருக்குது. ஆக அவ்வளோத்தையும் வச்சு அமுக்கி அதை நீ எப்படி கடிக்கிற? மொத்தமாக சேர்த்தா எப்படி வச்சு கடிக்கிற? உன் வாய் எப்படி இருக்கும் அந்த நேரத்தில்? இவ்வளோ பெரிய மெத்தை இதை எடுத்து வாயில் வைக்கிற சொத்தை அந்த வாய் இப்போ கடிக்குது. இவ்வளோ பெரிய பீஸை எப்படி கடிப்ப? அப்படியே கடிப்ப. இந்த மாடு வாய் மாதிரி நல்லா பொலந்து, இந்த காண்டாமிருகத்துக்கு தான் அவ்வளோ பெரிய வாய். அப்படி கடிச்சிட்டு அதை எப்படி மெல்லுவ? சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு சாண்ட்விச் சாப்பிடும்போது உங்கள் மூஞ்சை பார்த்தீங்கன்னா அந்த அசிங்கத்தை பார்த்து அவமானப்பட்டு சுருண்டு விழுந்து செத்துருவீங்க. எவ்வளோ பெரிய அந்த மொத்த, அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையே. அதான் கஷ்டம், கண்ணீர், வேதனை, வருத்தம், துக்கம், சோர்வு, அசதி, பலவீனம், பொல்லாப்பு, ஏமாற்றம் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு ஒரு கடிக்கடிய. தட்ஸ் காட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அதான் கடவுளின் அனுபவம். அதெல்லாம் லைஃப் இஸ் நத்திங் பட் சாண்ட்விச். நம்ம என்ன நினைக்கிறோம்? வெறும் பெட்டர் போட்டு அடிச்சா போதும், வெறும் ஜாம் போட்டு அடிச்சா போதும். இல்லை. எரேமியாஸ் திரும்ப என்ன சொல்றார் பாரு. அவருடைய பெயரை இனி நான் சொல்ல மாட்டேன்,
இனி அவர் பெயரால் பேசவே மாட்டேன் ஜென்மத்துக்கும். என்னையா இது? உன்னை பத்தி நான் பேச மாட்டேன், உன்னை எனக்கு பிடிக்காது, இந்த கடவுளை எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னால் உன்னை பற்றிய ஒரு சிந்தனை நிறைய பேர்கிட்ட அப்படித்தான். மக்களை நம்ம சில நேரங்களில் சண்டை போடும்போது பெரிய துரோகி மாதிரி சண்டை போடுவோம். பார்த்துருக்கிறீங்களா? சண்டை போட்டிருக்கிறீங்களா இல்லையா? வீட்டில் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட, உங்களுக்கு அன்பாக இருக்கிற நண்பர்கள்கிட்ட, இனி நான் பேசவே மாட்டேன் ஜென்மத்துக்கு, இனி நான் உங்ககிட்ட நான் இந்த மாதிரி இருக்கவே மாட்டேன், சத்தியம், அது சத்தியம் சொல்லிட்டு என்னைக்காவது நீ நிம்மதியாக தூங்கி இருக்கிறியா? மாத்திரை போட்டால் தான் தூக்கம் வரும். தூங்க முடியுமா? இதைத்தானப்பா எரேமியா சொல்றாரு. அன்பான மனிதர்களிடம் நீங்கள் சண்டை போடுகிற பொழுது கடைசியா சொல்ற வார்த்தை, என்ன செஞ்சாலும் ஏதோ ஒன்று என் மனசுல பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது. தட்ஸ் லவ். அது ஒன்று தான் உன்னையும் கடவுளையும் இணைக்கிறது. என்னதான் இருந்தாலும் கடவுள் கோயிலுக்கே போகக்கூடாது. ஆண்டவர் சரியில்லை, எனக்கு இதை செய்யலை, அதை செய்யலை. எத்தனை நாள் அருளாலயத்துக்கு போனேன், மாதம் முழுக்க போயிட்டு இருக்கிறேன், ஆண்டவரை வழிபடுறேன், அவங்ககிட்ட போகிறேன், இவங்ககிட்ட போகிறேன், ஃபாதர்ஸ் கிட்ட போகிறேன், ஜெபம் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், எதுவுமே நடக்கலையே. இந்த கடவுள் வேணாம், இந்த வெள்ளிக்கிழமை நான் போல, அந்தோனியார்கிட்ட போல, ஆரோக்கிய மாதா கிட்ட போலன்னு போய் படுத்து தூங்குவேன். ஆனால் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணு, ஏய் எந்திரி, போ கோயிலுக்கு, போல கோயிலுக்கு அப்படியே சொல்லிட்டு படுக்கும் போது கஷ்டத்தோடு கண்ணீரோடு அந்த கண்ணீர் நனையும் பெட்ல எல்லாம் முடிஞ்சு போயிரு. போ, போய் பேசு, போய் இரு, நார்மலாக இரு, போ, ஒன்றாவது போ, எல்லாம் நடக்கும். இதுதான் ஒரு சாதாரணமான மனித வாழ்க்கை. இப்படி தான் மனுஷன் இருக்கணும். இப்படி சண்டை போட்டு அப்படி போகிறதும், இப்படி சண்டை போட்டு அப்படி போகிறதும் அல்ல வாழ்க்கை. எப்படி இருந்தாலும் இப்படி இருப்பது தான் வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். இது கடவுளாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, கடவுளை எவனும் பார்த்ததில்லை, கடவுளோடு உன்னால் இப்படி உறவு கொள்ள முடியாது. எனவே தான் கடவுள் மனிதர்கள் வாயிலாக தன் அன்பையும் பாசத்தையும் உறவையும் காண்பித்துக் கொடுக்க. மனிதனை உதாசீனம் செய்கிற பொழுது நீ கடவுளோடு இருக்க லாய்க்கு இல்லை. அப்படி கடவுளை உங்ககிட்ட நல்லா இருக்கிறாரு நீ எப்படி நினைப்ப? 4 பேர் உன்னை பத்தி சொல்லணும், நல்ல மனுஷி, சண்டை போட மாட்டேன், சமாதானம் செய்யும், யாரையும் கோச்சிக்காது, யாரையும் மட்டமாக பேசாது, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க பாரு. அப்போ தான் நீ கடவுளின் பிள்ளையாக மாறிக்கொண்டிருக்கிறாய். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆக எரேமியா மாதிரி கடவுள்கிட்ட சண்டை போடு. யூ ஷுட் ஃபைட் வித் காட். கடவுள்கிட்ட சண்டை போடணும், மனுஷங்கிட்ட இல்லை, கடவுள்கிட்ட போடணும் சண்டை. ஆண்டவரே, நீ என்னை ஏமாத்தினாலும் சரி, நான் கேட்கறத கொடுக்கலனாலும் சரி, நீ எனக்கு வேணும், போதும். நீங்கள் தானே பாண்டிருந்தீங்க தொடக்கத்திலிருந்து, நீங்கள் போதும், நீங்கள் போதும், நீங்கள் போதும். அது கோயிலில் தான். வீட்டுக்குள்ளே போனால் நீங்கள் வேணும், நீங்கள் வேணும், நீங்கள் வேணும் அப்படின்னு மாறிடும். அது எனக்கு நல்லா தெரியும். இங்கே ஆண்டவரை ஏமாத்துறதுக்கு நீங்கள் போதும் ஏசப்பா, உங்கள் சமூகம் எனக்கப்பா. அதே வீட்டில் போய் உங்கள் வீட்டுக்காரை பார்த்து, ஹை சந்தியாக்கு, ஹே ஜோசப், ஹே ஜோசப், நீ போதும் ஜோசப்பு போய் பாடிப்பாரு, அப்படியே எட்டி மிதிப்பார். நீ அருளாலயம் போயிட்டு வந்தாலே ஒரு மாதிரியா தாண்டி வர. இன்னைக்கு எவனோ வித்தியாசமான வந்திருக்கிறான், சுத்தமாக மாற்றி விட்டுக்கிறான் உன்னை. அப்படி இது வரைக்கும் போஸ்கோ ஃபாதர் நல்லா தான் கொண்டு போய்கிட்டு இருந்தார், இன்னைக்கு தான் எவனையோ கூட்டு வந்து விட்டார். என் பொண்டாட்டி கம்ப்ளீட்டாக மாறிட்டாள், முழுசா அவ சந்திரமுகியா மாறுறத நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன் அப்படின்னு போகிறேன். எஸ் மை டியர் பீப்புள், பி ஒரிஜினல், டோன்ட் பி டூப்ளிகேட். மரியாளுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லித் தருவது துன்ப நேரத்தில், அவமானத்தில் எப்படி நம்ம சகிச்சு மகிழ்ச்சியாக இருக்கிறது. மரியாள் பட்ட கஷ்டம் மாதிரி இங்கே இருக்கிற நீயோ நானோ பட்டது கிடையாது. ஒரு பெண்ணாகிய நீ அதை சரியாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா அற்புதமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு தாயாக அவள் விளங்கினாள் என்றால் காரணம் அவளை செதுக்கியது அவள் பட்ட அவமானம். இன்னைக்கு நீங்கள்லாம் கஷ்டப்பட்டுட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து சந்தோஷமாக நடந்த நாட்களை நான் நினைத்து நீங்கள் புன்னகைக்கிறீர்களா? அதை நீ பட்ட கஷ்டம், கண்ணீர், அவமானம் அதை நினச்சி சந்தோஷப்படுறியா? நம்ம இப்போ 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 கொஞ்சம் நல்லா நிம்மதியாக இருக்கிற இல்லையா? இப்போ உட்காந்து நீ நினைக்கிற நினைவுகள்
உங்களுடைய துக்க நினைவுகளா சந்தோஷமான நினைவுகளா? சொல்லு பாப்போம். சந்தோஷமான நினைவுகளை நினைக்கிறதெல்லாம் லூசு. ஏன்னா இப்ப ஆண்டவர் நல்லா வச்சிருக்காருல்ல. இப்ப நீ நினைக்கிறது என்னது? நான் பட்ட கஷ்டங்கள். அதனால தான் இஸ்ராயேல் மக்கள் ஆண்டவரோடு இருந்தாங்கன்றது காரணம் என்னன்னா, கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் நினைச்சு பார்த்தார்கள். பை த ரிவர்ஸ் ஆஃப் பாபிலோன் தேர் வி சாட் அண்ட் வெப்ட். பாபிலோன் நதிக்கரையில் உட்காந்து யோசிக்கிறான், கடவுள் எப்படியெல்லாம் சோறு போட்டார், எப்படியெல்லாம் வளர்த்தார், எவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டோம், அந்த பாலைவனத்தில் வேதனைப்பட்டோம். அந்த ஏதோ ஒரு உறவு தான் அவர்களை இணைத்தே வைத்திருக்கிறது. வாட் இஸ் த லிங்க் பிட்வீன் யூ அண்ட் காட்? அதை கண்டுபிடிக்க பார்ப்போம். ஏதோ ஒரு 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 கம்பி, ஏதோ ஒரு ஒளி பிழை, ஏதோ ஒன்று உன்னையும் கடவுளையும் இணைத்து வைத்தது போல இருக்கிறது. அது எது? கண்டுபிடிச்சு நான் பார்ப்போம். அடுத்த பிரசங்கத்துக்கு வரும்போது சொல்லணும். கண்டுபிடிச்சி என்ன? ஏதோ ஒரு டச். இப்படிதான் நீங்க சொல்லலாம், கணவர் சரியில்லை, ஒன்றும் சரியில்லை, ஒன்றும் பண்ணல, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, இருந்தாலும் நான் அவரோடு வாழ்கிறேன். இதுதான் காரணம். எங்க அப்பா அம்மா கட்டி வச்சுட்டாங்க அப்படி சொல்லக்கூடாது, அது வேற விஷயம். பட் ஏதோ ஒன்று அந்த ஆள் கூட நீ இருக்கிற அப்படின்னா ஏதோ ஒன்று இணைத்து வைத்திருக்கிறது. அதை அந்த மனிதனுக்குள்ள உறவை கண்டுபிடித்தால் நீ கடவுளோடு உள்ள உறவும் கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிப்பாப்போம். எது உன்னையும் உன் கணவனையும் இணைத்தே வைத்திருக்கிறது. 1000 துரோகியாக இருக்கலாம், தப்பா இருக்கலாம், மோசமானவனாக இருக்கலாம், உன்னை கண்டுக்காம இருக்கலாம், பாசம் காட்டாம இருக்கலாம். பட் ஏதோ ஒன்று. இங்க பத்தியா எரேமியாஸ், உன்னால் அடித்தாங்க, உன்னால் என்னை சாகடிக்க பார்த்தாங்க, பாழும் கிணத்துல தன்னாங்க, நான் அவமானப்பட்டேன், என் வாயிலிருந்து வர வார்த்தைலாம் செத்தான் போனான், நான் பேசினேன், இருந்தாலும் ஏதோ ஒன்று என் இதயத்தில் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, உன்னை பற்றிய நினைவு. அதை கண்டுபிடிப்பாப்பா. தட் இஸ் கால்ட் பிரேயர். நீ கண்டுபிடின்ற இப்பவே கத்துற, இப்பவே சொன்னேன்னா அது போய் யோசித்து சொல்லுங்க, யோசித்து கண்டுபிடிங்க. அடுத்த டாக் வரும்போது அதை பற்றி நம்ம அடுத்த டாக் இருக்குமான்றது சந்தேகம். இருந்தால் ஏன்னா ஏற்கனவே நான் பேசிட்டு இல்லை இவ்வளோ நேரம். ஆக இருந்தால் அந்த டச்சை கண்டுபிடிச்சிங்கன்னா உன்னையும் இறைவனையும் உன்னையும் உன் அன்பார்ந்தவர்களையும் உன்னிடமிருந்து யாரும் பிரிக்க முடியாது. நீ திராட்சை செடி, ஆண்டவர் திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகளாக ஒட்டியே இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.